அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆஜாக்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் யாரை அந்த இடத்துக்கு தெரிவு செய்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் செல்ல வேண்டும் என்பதை நாம் நிரந்தரமாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வருடம் கிட்டத்தட்ட 3500 பேர் என்ன செய்யறாங்க, இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எல்லாருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்களுக்கு அல்லாஹ் காட்சிப்படுத்துகின்றான் ஒரு குடும்பத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வருகின்றான். அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், அவர்கள் அடைந்த சோதனைகள், இதை மையப்படுத்தி தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹஜ்ஜை ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மூலமாக எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவுக்கு சோதனைகளை சந்தித்தார்கள், அந்த சோதனைக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே போன்று அவருடைய குடும்பத்தார் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினான் என்பதைத்தான் ஒரு சுருக்கமாக, ஏன்னா ஹஜ் என்று சொன்னால் நாம் தியாகம் செய்ய வேண்டும், ஹஜ் என்று சொன்னால் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், ஹஜ் என்று சொன்னால் சில நெருக்கடிகள் சோதனைகள் வரும். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த பணியை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது என்ன சோதனையை சந்தித்தார் என்று சொன்னால், திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இது ஒரு பெரிய சோதனை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள், 80 வயசுல தான் அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். நீண்ட காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டிருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தா, எனக்கு ஒரு குழந்தையை தான்னு கேட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யல, உடனே குழந்தையை கொடுக்கல, ஒரு சோதனையா வைக்கிறான். அந்த சோதனை எதுக்குன்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனையை தாராண்டா அல்லாஹ் எங்களுடைய ஈமான உறுதிப்படுத்தலான்னு அர்த்தம். அல்லாஹ் எங்களுக்கு ஈமானத்தை தர போறான்னு அர்த்தம். அதுதான் நபிமாருடைய வரலாறு எங்களுக்கு சாட்சியா இருக்கு. அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப 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 அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபின்னு சொன்னாலே ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு, அதான் ஹலீலுல்லாஹ், நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கமானவர். ஆனா அல்லாஹ் உடனே கொடுக்கல. இவரை இன்னும் சோதிக்கணும், இவரை இன்னும் சோதிக்கணும், இவருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்டா, குழந்தையை கொடுக்காம அப்படி நீண்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், குழந்தையை கொடுக்குறான். உச்சக்கட்டமான சந்தோஷம், உச்சக்கட்டமான சந்தோஷம். அல்லாஹ் நிறைய புகழ்றான். இது எங்களுக்கு ஒரு படிப்பு என்னன்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நியமத்தை தரக்கூடிய நேரத்தில் அதிகமாக நம்ம அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு அதை நிகழ்த்தி காட்டுகிறான். அடுத்த கட்ட சோதனையை பாருங்க, குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைச்சா அல்லாஹ் உடனே அடுத்த சோதனையை கொடுக்குறான். இந்த குழந்தையை விட்டு நீங்க பிரியணும்னு சொல், பெரிய ஒரு சோதனை. நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு அழகான குழந்தை, பாசம் மிகுந்த குழந்தை, அந்த குழந்தையோட நம்ம நெருக்கமா பாசமா இருக்கிறாங்க. அடுத்த சோதனை உடனே வருது, நீங்க குழந்தையை விட்டு பிரியணும், மனைவியை விட்டு பிரியணும். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுக்கு 2 மனைவி, உங்களுக்கு தெரியும், சாரா, ஹாஜர். அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு மனஸ்தாபம் வருது, ஒரு பிரச்சனை வருது. உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, இந்த இடத்துல விட்டுட்டு வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்யறாங்க என்றால், தனது ஹாஜர் என்று சொல்லக்கூடிய மனைவியையும் பிறந்த குழந்தை பச்சிலம் பாலகர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அப்படியே தூக்கிட்டு என்ன செய்யறாங்கண்டா, அப்படியே போறாங்க, மக்கமா நகருக்கு போறாங்க. கஅபா கிட்ட வச்சுட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே திரும்பக்கூடிய காட்சி எப்படி ஒரு கவலையா இருக்கு யோசிச்சு பாருங்க. பிறந்த குழந்தை, நீண்ட காலத்துக்கு பிறகு மனித சஞ்சாரமற்ற இடம், யாரும் மனிதனே அந்த இடத்துல இல்ல, ஒரு பாலைவனமாக இருக்கின்றது, யாருமே இல்லாத ஒரு பகுதியில மனைவியையும் பச்சிலம் பாலகனையும் விட்டுட்டு வர போறாங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் அவங்கள. அந்த சோதனையில அவங்க முகம் கொடுக்குறாங்க. அதான் இங்க நாங்க கவனிக்க வேண்டியது. அல்லாஹ் அந்த சோதனையை கொடுக்கிற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த சோர்வும் அடையல, பின்வாங்கி விடவும் இல்லை, தைரியமாக எதிர்நோக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பாடம். குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் தஆலா வரலாறு சொல்லி காட்டுறான், நிறைய கதைகளை சொல்லி காட்டுறான், பாடங்கள். அதுல இருந்து எனக்கு என்ன பாடம் இருக்கு அதை நாங்க பார்க்கணும். இந்த வரலாற்றுக்கு பின்னால் எனக்கு என்ன இருக்கின்றது, இந்த கதைக்கு பின்னால் எனக்கு என்ன இருக்கின்றது,
அதுக்குத்தான் அல்லாஹால அந்த பழைய காலத்து நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்டா, இதுல நிறைய பாடம் இருக்குது, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சிந்தனையாளருக்கு நிறைய பாடம் இருக்குது. ஆகவே இதை நாம் என்ன செய்யணும், உள்வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் பாடம் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில 2வது சோதனை அதுலயும் வெற்றி பெறாங்க. 3வது சோதனை என்னன்னு சொன்னால், குழந்தை இப்ப வளருது, ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்துல வந்துருச்சு, பேசுது, அந்த குழந்தை விளையாடுது, சொன்னா எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த குழந்தை என்ன செஞ்சு ஒரு சின்ன பையனாக வளர்ந்துட்டார். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். கனவின் மூலமாக நீங்க என்ன செய்யணும், இந்த குழந்தையை, தான் பெற்ற குழந்தையை நீங்களே உங்களது கையால வெட்டணும், அறுக்கணும். யாரும் செய்ய முடியாத, நெருங்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு. அதுக்கும் கூட தயாரானாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வஹியுடைய செய்தியை பொறுத்தவரை நபிமார்களுடைய கனவும் ஒரு வஹி தான். அந்த கனவுல வாரதும் அல்லாஹ்தால வஹியை கொடுப்பான். வஹி பல வகையா இருக்கு. அதை நிறைய நாங்க படிப்போம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் எங்களோட நீங்க இருக்கிறீங்கன்னால் மார்க்கம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில அந்த கனவின் ஊடாக அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், உங்களோட மகனை நீங்க அறுக்கணும், அதுக்கும் தயாராகிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்ன எனக்கு கட்டளை இடுகின்றாயோ அதையெல்லாம் நான் பின்வாங்காமல் நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு அடிப்படையில உறுதியா இருக்கிறாங்க. அவன் அந்த குழந்தைய போய் பேசுறான். பேசுற நேரத்திலும் கூட இப்படித்தான் மகன், நான் உங்களை அறுப்பதாக கனவு கண்டிருக்கிறேன், அல்லாஹ் வஹியாக சொல்லியிருக்கிறான். அந்த குழந்தை துடிக்கல. அதெல்லாம் கவனிங்க, அந்த தாய் எப்படி வளர்த்துக்கிறான்னு பாருங்க. ஒரு பொதுவாக பிள்ளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு தாயை சார்ந்தது. கணவனை பொறுத்த காலையில வீட்டை விட்டு வெளியே போனா மாலையில வருவாங்க, அது ஒரு கிழமை கழிச்சு வருவாங்க. வெளிநாடுன்னு சொன்னா மாசம் 2 மாசம் வருஷ கணக்கா போகும். முழு பொறுப்பும் தாயை சார்ந்தது. பாருங்க, தாயை விட்டு விட்டு, அந்த மனைவி விட்டு விட்டு குழந்தை பருவத்துல பிரிஞ்சு போனாங்க. ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்துல கேட்கிறாங்க, மகன் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களை அறுத்து பலியிட வேண்டும். ஒரு பேச்சும் பேச, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, உமா விட்டுட்டு நீங்க போனீங்களே, இப்ப என்னை அறுக்க வாரீங்களே, ஒரு எதிர்பேச்சு, எந்த பேச்சும் பேசல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்க நிறைவேற்றுங்க, நான் பொறுமையா இருப்பேன். அதே பாப்பாவுக்கு என்ன உபதேசம் செய்யறாங்கன்னா, என்னைய இந்த மல்லாக்க போட்டு அறுக்காதீங்க, துப்புர போட்டாருங்க. சில நீங்க அறுக்க நேரத்துல நான் துடிக்கிறத பார்த்து நீங்க அறுக்காம விட்டுட்டீங்கடா. இந்த புலிக்கு பிறந்தது பூனையாமன்னு கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இந்த ஈமானுடைய உச்சக்கட்டத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மனைவி அப்படியே வார்த்தை கொடுக்குறாங்க. இந்த உம்மா என்ன செய்யறாங்க, இப்படித்தான் ஒரு மகன் வளர்க்கப்பட வேண்டும், ஈமான உச்சக்கட்டமாக என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாராம். இதெல்லாம் அல்லாஹ்தாலா கொடுத்து என்ன செய்யறான்டா, ஒரு கட்டத்துல, ஆரம்ப கட்டத்துல அரசனோடு போராடுறான். அது ஒரு பெரிய சோதனை. பொதுவாக அன்றைய காலத்து அரசன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமானவர்கள், எடுத்தாலே வாளால வெட்டி போட்டுருவாங்க. உச்சக்கட்டமாக நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசனோடு என்ன செய்யறாங்க, மார்க்க ரீதியான ஒரு போராட்டம் நடக்குது. அரசன் என்ன சொன்னான், நெருப்பை உண்டாக்குங்க, இவரை தூக்கி என்ன செய்யுங்க, போடுங்க. வரலாறு நீண்டது. அந்த நெருப்புக்குள்ள போடுற நேரத்துல அரசன் சொல்றான், இப்ராஹீம நெருப்புக்குள்ள போடுங்கன்னு கூலிப்படைக்கு கட்டளை இடுறான். ஆனால் அங்க என்ன நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, இப்ராஹிமுக்கு நெருப்பினை கூலாயிரு, குளிர்ந்து விடு என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கணும்னு சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்தாலாவுடைய சோதனைக்கு மேல் சோதனையை சந்தித்தார்கள். ஆனால் வெற்றி அடைந்தார்கள், நிறைய வெற்றி அடைந்தார்கள். அந்த அடிப்படை நாங்க பார்க்கிற நேரத்துல உண்மையில் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நீங்க எந்த விதமான தவறான வார்த்தைகள் பேசாமல், எந்த விதமான தவறான நடவடிக்கைகள் ஈடுபடாமல் ஹஜ்ஜுடைய கடமை நீங்க நிறைவேற்றினால் உங்களுக்கு நீங்கள் அன்று பிறந்த பாலகன். இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ஜுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன தாரான், உங்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றான். இதே எங்களை டாக்கட். 5 நாள் தான், பிறை 8 பிறை 13 வரை, இந்த 5 நாள் தான். நாங்க ஒரு மாசம் பயணம் போனாலும் அல்ல 20 நாள் பயணம் போனாலும் அந்த ஹஜ்ஜுடைய அந்த 5 நாள் இருக்குது இல்லையா, அதான் உச்சகட்டமாக நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பிறை 8 13 வரை அந்த 5 நாள் நாங்கள் சகித்துக் கொண்டு கடமைகளை, அமல்களை சரியா செய்யணும்னு சொன்னால், ஒன்று அன்று பிறந்த பாலகர், அதாவது எந்த விதமான பாவம் இல்லை, எல்லா பாவத்தை அல்லாஹ் அப்படியே அழிச்சிட்டான். 2வது அல்லாஹ் என்ன செய்யறாண்டால், உங்களுக்கு சொர்க்கத்தை நான் சன்மானமாக தருகின்றேன். இன்னும் அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் நான் ஏன் நினைவுபடுத்துறேன்றால், சோதனைகளை பொறுத்தவரை அதற்கு பின்னால் அல்லாஹ் தருவான் தானே நியமத்துக்கள், அதை எங்களால் தாங்க முடியாது, அப்படி அள்ளி தருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சோதிச்சான், சின்ன பிள்ளையை சோதிக்கிறான். பாப்பா விட்டு பிரிச்சு நீண்ட காலம் பிறகு அரண்மனையில வளர்க்கப்படுறாங்க, மாளிகையில வளர்க்கப்படுறாங்க. மாளிகையில் ஒரு பிரச்சனை நடக்குது, அரசனுடைய மனைவி மூலமாக நீண்ட காலம் சிறைச்சாலை. அது அவங்க தெரிவு செய்யறாங்க, நான் வெளியே இருந்திருந்தா எனக்கு ஆபத்து,
ஆகவே நான் சிறைக்குள்ளே போயிடுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட காலத்துக்கு பிறகு வாராங்க. அல்லாஹ் தஆலா என்ன பதவியை கொடுத்தான்? அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர். ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. அந்த சோதனையில உறுதியாக இருப்போம் என்று சொன்னாள், சோதனையில நாங்க பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால், சகித்துக் கொள்ளும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய சன்மானம். கிட்டத்தட்ட நீண்ட காலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையில் இருந்தாங்க, பொறுத்துக் கொண்டாங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருந்தாங்க. அல்லாஹ் என்ன கொடுத்தான்? வெளியே வாராங்க, அந்த நாட்டுடைய பொருளாதார ஒரு அமைச்சராக உயர் பதவி அல்லாஹ் கொடுக்கிறான்டா, அல்லாஹ் அப்படித்தான் கொடுப்பான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் சோதிக்கப்பட்டார்கள், நீண்ட காலம். அல்லாஹ்ட்ட அன்த அர்ஹமர் ராஹிமீன், அன்த அர்ஹம், அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய நீதானே அல்லாஹ், அதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த பலவிதமான சோதனைகள்ல இருந்த சொத்துக்கள், செல்வங்கள், குடும்பம், உறவு, பந்தம் எல்லாம் போயிருச்சு. தன்னந்தனிய மனைவியோட இருக்கிறாங்க. சோதனை எல்லாம் முடியுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் எதை எதை இழந்தாரோ அதையெல்லாம் கொடுத்தோம், குடும்பத்தை கொடுத்தோம், அவருடைய சொத்துக்களை கொடுத்தோம், அது போன்றதை நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ் அப்படிதான் தருவான். எங்களுக்கு என்ன தேவை என்றால், அந்த சோதனையில் வரக்கூடிய நேரத்துல நாங்க அதை தாங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், பொறுமையாக இருந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நாங்க அமல்களை சரியா செய்யும் சொன்னால், நாங்கள் இழந்ததை அல்லாஹ் பன்மடங்காக தருவதாகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு என்ன செய்து வழிகாட்டக்கூடிய செய்தியை பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் இந்த ஹஜ் என்பது எங்களுக்கு பலவிதமான சோதனைகள். இந்த ஊர்ல இருந்து வர நேரத்தில் என்ன செய்வோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரிஞ்சாங்களோ, முதல் பிரிவு நாங்க என்ன செய்ய போறோம்? நம்ம அதாவது சிலர் மனைவி விட்டு தனியா வருவாங்க, சிலர் பிள்ளைகளை விட்டு வருவாங்க, சிலர் உமா அப்பா விட்டுட்டு வருவாங்க. எல்லாரையும் விட்டுட்டு என்ன செய்ய போறோம்? அப்படியே நாங்க போக போறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி குடும்பத்தை விட்டு பிரிந்தார்களோ, அந்த பாடத்தை இலங்கையிலிருந்து என்றைக்கு நாங்க போறோமோ அன்றைக்கு நாங்க ஆரம்பிக்க போறோம். அன்றைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். இது எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்படியே என்ன புள்ளைய விட்டு போறேனே, என்ன நடக்குமோ, இது நடக்குமோ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரப்புடைய வழி. அந்த ஹாஜர் அவங்க என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக அந்த குழந்தையையும், பால் குடிக்கக்கூடிய குழந்தையையும் மனைவி விட்டு போற நேரத்துல, என்னங்க தனியை விட்டுட்டு போறீங்களே, யாருமே இல்லையே, நாங்க தனியே இருக்கிறோமே, பயப்படுறாங்க. 3 முறை கேட்கிறாங்க. அப்படியே கேட்டுட்டு 3ஆவது முறை சொல்றாங்க, கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமான்னு தலையாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். நம்பிக்கை பாரு, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நீங்க தயாராக இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நீங்க ஹஜ்ஜுக்கு போறது தயாரா இருக்கிறீங்க. நீங்க யாரை விட்டுட்டு போறீங்களோ அவங்க அல்லாஹ் நேரடியாக அவனுடைய உதவி மூலம் பாதுகாப்பான். உங்களுடைய ஈமான், உங்களுடைய இதயச்சம் அந்த அளவுக்கு இருக்கணும். நான் அல்லாஹ்வுடைய இல்லத்தை சந்திக்க போறேன், அல்லாஹ்வுடைய கடமையை நான் சந்திக்க போறேன், அல்லாஹ் என் குடும்பத்தை என்ன செய்வான்? நிச்சயமாக என்னை விட அழகா பாதுகாப்பான். எப்படி பாதுகாக்கணுமோ அதை விட அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப முதல் பிரிவு குடும்பத்தை விட்டு போறோம். 2வது பொருளாதாரம். அப்படிதானே? எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறவங்க பொருளாதார வசதி உள்ளவங்க தான் போவாங்க. அவங்களுடைய பிசினஸ் ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வுக்கான செலவு செய்யுங்க, அல்லாஹ் குர்ஆன்லே சொல்றான். எந்த அளவுக்கு நீங்க செலவு செய்வீங்களோ அது அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கித்தர வாக்களிச்சிருக்கான். 700 மடங்கு நீங்க செலவழிக்கிறதை விட 700 மடங்கு அல்லாஹ் தருவான். உங்களுடைய இஹ்லாஸை பொறுத்து, இறையச்சத்தை பொறுத்து அது பன்மடங்கு ஆக்கித்தரும். நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. அப்படியே 1 மாசம் 20 நாள் பிசினஸ் அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. அதுக்கான ஏற்பாட்டை சரியா செஞ்சு அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சா ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு நம்பிக்கை வைங்க. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜுக்கு போறேன், உம்ராவுக்கு போறேன், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சும்மா விட்டு போயிடும். அதனால என்னென்ன செய்யணுமோ அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருங்க. அப்ப அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா? எனக்காக வேண்டி இந்த அடியான் என்னை தேடி வருகின்றான், சாதாரண ஆடை அணிந்து வருகின்றான் என்ற அடிப்படையில அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பொருளாதாரத்தை அப்படி உங்களுக்கு பலப்படுத்துவான். அதை நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ அதை பன்மடங்கு ஆக்கி தருவதாகவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். அதை நீங்க யோசிக்க தேவையில்லை, இத்தனை லட்சம் செலவழிக்கிறேன்னு சொல்லி. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், நீங்க செலவழிச்சதை நீங்க எனக்கான செலவழிச்சா நான் திருப்பி தந்துடுவேன். மௌத்தா போறதுக்கு முன்னால நாங்க செலவழிச்சு என் கை கிடைக்கும். அது எந்த உருவத்துல இருந்து கிடைக்கும் எங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்களுக்கு ஒவ்வொரு விதமா லாபம் வந்துகிட்டு இருக்கு தானே. இந்த லாபம் எப்படி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி சில தர்மங்கள் செஞ்சிருப்பீங்க. சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நிறைய தர்மம் கொடுத்துருப்பீங்க தானே. அல்லாஹ் சொல்றா, நீங்க கொடுத்தா நான் 700 மடங்கா தருவேன். அடுத்தவங்களுக்கு பல லாபம் வருதாங்க யோசிக்கிறது இல்லை. எங்களுக்கு இந்த லாபத்தை 1 லட்சம் வந்து வச்சுக்கிறீங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்க தர்மம் கொடுத்துருப்பீங்க, ஒரு 10,000 கொடுத்துருப்பீங்க, ஒரு 5,000 கொடுத்துருப்பீங்க, ஒரு 5 லட்சம் லாபம் கிடைக்குது. இதுக்கு முன்னால ஒரு 50,000 கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பன்மடங்கு ஆக்கி எல்லாம் என்ன செய்யறான்? அந்த லாபத்தை உங்களுக்கு தாரணமா யோசிக்கிறது இல்லை. ஆக நீங்க தெளிய விளங்கிக் கொள்ளுங்க,
நீ அல்லாஹ்வுக்காண்டிய ஒரு சதம் செலவழிச்சாலும் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுடைய தொழில் அப்படியே அபிவிருத்தியை தந்துகிட்டே இருப்பான் என்பதையும் எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுல இருந்து ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இப்படி ஆரம்பத்தில் இந்த இலங்கையிலிருந்து நாங்கள் சென்று திரும்புகின்ற வரை அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். உங்களுக்கான சகல விதமான வழிகாட்டல்களும் சகல விதமான என்னென்ன அமல் ரீதியாக அல்லது உலக ரீதியாக என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய டீம் என்ன செய்யும் சொன்னால் திட்டமிட்டு அழகான முறை என்ன செய்வாங்க, வழிகாட்டுவாங்க. இப்ப நாங்க போறது வந்து ஹஜ் வந்து 3 வகையை சார்ந்தது. உங்களுக்கு தெரியும், ஹஜ் வந்து 3 வகை. அதாவது வந்து கிரான்னு சொல்லுவாங்க, இஃப்ராதுன்னு சொல்லுவாங்க, தமத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க போறது தமத்து ஹஜ். தமத்து என்று சொன்னால் முதலாவது நாங்க இங்க இருந்து போகிற நேரத்துல இஹ்ராம் ஆடைய அணிஞ்சிட்டு போவோம், போய் உம்ரா செய்வோம். இந்த உம்ரா வந்து நாங்க 7 நாட்கள் உம்ரா செஞ்சிருப்போம். அந்த உம்ரா போல கிடையாது, இது வந்து ஹஜ்ஜுடைய உம்ரா. இப்ப நாங்க போறோமே முதலாவது நாங்க உம்ரா தான் செய்வோம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய உம்ரா தான் நாங்க செய்ய போறோம். ஆனா நியத் அதே நியத் தான், அல்லாஹும்ம லப்பைக் பி உம்ரத்தின். அது நாங்க அந்த டெக்ஸ்ட் வடிவத்தில் நாங்க போட்டிருக்கிறோம், தமிழ்ல போட்டிருக்கிறோம் அந்த ஹப்ஸா குரூப்ல. அதை இங்கிலீஷ்ல நாங்க மாத்தி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க வந்து அதை இங்கிலீஷ்ல மாத்துங்கன்னு சொல்லி. அதை நாங்க இங்கிலீஷ்ல என்ன செய்வோம், அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நாங்க உங்களுக்கு போடுவோம். சில திக்ர்கள் தஸ்பீஹ் நாங்க அந்த குரூப்ல போட்டிருக்கிறோம், அதையும் என்ன செய்வோம், எந்தெந்த இடத்துல இங்கிலீஷ்ல நாங்க மாத்தணுமோ மாத்தி உங்களுக்கு அதை நாங்க தருவோம். அப்ப அந்த நியத்து சேம் நியத் தான். ஆனால் அந்த முதலாவது அந்த உம்ரா நீங்க செய்றீங்களே, இது வந்து ஹஜ்ஜுடைய உம்ரா. இப்ப நீங்க உம்ரா செஞ்சு முடிச்சிட்டீங்க, அந்த உம்ரா மட்டும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. உம்ராவை பொறுத்தவரை வந்து நீங்க வார நேரத்திலேயே இஹ்ராம் கொடுத்துட்டு வருவீங்க. வந்து ஒன்று ஃபிளைட்ல நாங்க போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் எலம்லம் என்ற இடத்துல வச்சு நியத்து வைக்கணும். இப்ப எங்களுக்கு எலம்லம் என்ற இடத்துல இடங்க ஏலா, ஏன்னா நிலப்பாடு ஏசியன் கண்ட்ல இருந்து போறவங்க அதிகமானவங்க ஃபிளைட்ல போகும்போது நியத்து வைப்பாங்க. சில நேரங்கள்ல ஃபிளைட்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அப்படி சொல்லி தராவிட்டாலும் கூட நீங்க என்ன செய்யுங்கண்டா அந்த நியத்தை வந்து அங்க ஃபிளைட்ல ஏற நேரத்துல வீட்டுல இருந்து வார நேரத்துல உள்ளது நினைச்சு கொள்ளுங்க. அந்த இடத்துல ஏன்னா எல்லா வாரங்களும் ஹாஜிமார் தான் வருவாங்க, ஃபிளைட்ல ஃபுல்லா அந்த ஹஜ்ஜாஜிகள் தான் வருவாங்க. அப்ப எங்களுக்கு வந்து அந்த இடம் வருவதற்கு முன்னால இளம்லம் என்ற இடம் வர, அதாவது ஜித்தாவுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னால உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுவாங்க, மீகாத் வரப்போகுதுன்னு எங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே வருவாங்க. அப்ப நாங்க கொஞ்சம் எலர்ட் ஆயிருக்கணும். ஏற்கனவே நாங்க அந்த நியத்தை வச்சிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வாயால மொழியணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஹஜ் உம்ராவுக்கு நியத்து வந்து வாயால மொழியணும். அல்லாஹும்ம லப்பைக் பி உம்ரத்தின். என்ன செய்யணும், நான் வந்து யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய வந்து விட்டேன் என்று வாயால மொழியணும். வேற அமல்களுக்கு தொழுக மத்ததுக்கு வந்து உள்ளத்தால தான் நினைக்கணும், வாயால மொழியக்கூடாது நியத்தை. ஆனா ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வாயால தான் என்ன செய்யணும், அந்த சொல் வந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு மெதுவா எங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹும்ம லப்பைக் பி உம்ரத்தின் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். இப்ப நீங்க இஹ்ராம் ஆட அணிஞ்சிட்டீங்க, நியத்து வச்சுட்டீங்க, அப்படியே வந்து என்ன செய்வீங்க, அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்து சாமான்லாம் வச்சுட்டு உங்களோட பேக்கெல்லாம் வச்சுட்டு செய்வீங்க. இப்ப உம்ராவுடைய கடமை செய்ய போறீங்க. உங்களுக்கு உம்ராவுடைய கடமை வந்து உங்களுக்கு அதிகமா நீங்க செஞ்சிருப்பீங்க, பல தடவை நீங்க உம்ரா செஞ்சிருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் ஒரு நினைவூட்டம், முதலாவது தவாஃப் செய்வது 7 முறை என்ன செய்யணும், அப்படியே வலம் வரணும் கஅபாவை. ஆரம்பிக்கிற இடம் வந்து ஹஜ்ர் அஸ்வத் கோனர், ஹஜ்ர் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய அந்த கஅபாவுடைய கோனர் கிட்ட என்ன செய்யணும், எங்களுடைய அந்த தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கணும். நான் சரியா ஹஜ்ர் அஸ்வத் கல் அந்த கோனர் கிட்ட நிக்கிறேன்னா சரியா வந்துட்டா பாக்குறதுக்கு வந்து அப்படி நீங்க ஒப்போசிட் சைட திரும்பி பாத்தீங்கன்னா பச்சை லைட் 3 டீப் லைட் 2 அடி டீப் லைட் இருக்கும், இந்த பக்கம் போட்டிருப்பாங்க பச்சை கலர்ல. நான் ஏன் நினைவுபடுத்தேன்னா சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த முன்னுக்கே அந்த எல்லா வாரத்துக்கு முன்னால கஅபாவுடைய அந்த ஹஜ்ர் அஸ்வத் கோனர் கல்லு எல்லா வாரத்துக்கு முன்னாலே கையை தூக்கிடுவாங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லி. அவசரப்படக்கூடாது. நான் வந்து சரியா அந்த கல்லுக்கு நேரம் வந்துட்டேனான்னு பாக்குறதுக்கு இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கணும். இந்த பக்கம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா 3 பச்சை லைட் இருக்கு, சரியா? அந்த பச்சை லைட்டுக்கு நேரம் வந்துட்டேன்னா கிட்டத்தட்ட நேரம் வந்துட்டேன். அப்ப கஅபா பார்த்து வலது கையை தூக்கி அல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன செய்றீங்க, எங்களோட தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறோம். தொங்கோட்டம் வார நேரத்துல வேண்டிய துவாக்களை ஓதலாம், வேண்டிய திக்ரைகள், வேண்டிய தஸ்பீஹ் தல்பியா சொல்றது, நீங்க என்னென்ன ஸலவாத்து சொல்றது, என்னென்ன நீங்க ஓத ஆசைப்படுறீங்களோ அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனா அந்த 7 கவுண்டிங் சரியா இருக்கணும். நாங்க நினைப்போம் 7 தானேன்னு சொல்லி, எனக்கு க்ரௌட் தானே அந்த 7ல மறந்துடும் சில நேரங்கள். அதனால சில நேரம் கணவன் மனைவி வரீங்க, அம்மாவோட வாரண்டால் ஒரு சுத்தம் கொடுப்போம், நாங்களும் கூட கொடுத்தா வருவோம். இதையே கொஞ்சம் ஊண்டி சொல்றோம்டால் சில நேரம் க்ரௌட்ல நாங்க பிரிஞ்சிட்டோம், எங்கட மூளையை காணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நாங்க இப்ப எப்படி உங்களுக்கு சொல்லித்தாரோமோ அதே போல அங்க ரூம்ல வச்சு உங்களுக்கு சொல்லி தந்து உங்களுக்கு அப்படியே அழகான வழிகாட்டல் வருவோம். சம்டைம் அந்த கிரௌட்ல வந்து ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாருன்னா என்னடா மௌலவியை காணோம், வந்தவங்களை காணோம், பதற தேவையில்லை. ரைட், 7 முறை நாங்க சுத்தம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படி என்ன செய்யறது, அப்படியே சுத்திட்டு வரோம். இப்போ ஒவ்வொரு சுத்துக்கும் வார நேரத்துல ஒரு சுத்து என்பது ஹஜ்ர் அஸ்வத் கல்லுல ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த இடத்துல முடிகிறது.
ரெண்டாவது ஆரம்பிக்கும் போதும் வலது கையை தூக்கி என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். இப்படி 7 முறை அப்படியே வரணும். இப்படி வார நேரத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஹஜ்ர் அஸ்வதுக்கள் கோணர் இருக்கு தானே, அதுக்கு முன்னுள்ள கோணர் ருக்குனுல் யமானின்னு சொல்லுவாங்க. ருக்குனுல் யமானி நான் எல்லாம் அந்த டெக்ஸ்ட்ல அடிச்சிக்கிறேன். நான் வாய்ஸ்லயும் பேசி அதையும் அனுப்பி வச்சுக்கிறேன். சரியா? அப்ப அதை நீங்க கேட்கும்போது நல்லா உள்ளத்துல ஆழமா பதியும். நீங்க போறதுக்குள்ள ஒரு 2 தடவை 3 தடவை போட்டு கேட்டுட்டீங்கன்னா நீங்க தனியாவே செஞ்சிருவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மூளையே தேவையில்லை. நாங்க இருப்பவங்களோட கூட அது ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே செஞ்ச அனுபவம் இருக்குது. இன்னமும் ஒரு தடவை நீங்க கேட்டுட்டீங்க என்றால் தனியே செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதான் திரும்ப கொஞ்சம் ஆழமா சொல்லித்தார். அப்ப ரெண்டாவது அந்த ருக்னுல் யமானிக்கும் ஹஜ் வஸ்துக்களுக்கு இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார். அந்த துவா தான். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ ஒரு 3-4 துவா தான் இருக்கு. நீங்க சில புக்குல வாங்கினீங்கன்னு சொன்னா திருப்புற பக்கமெல்லாம் துவா போட்டிருப்பாங்க, திரும்புற பக்கமெல்லாம் துவா எழுதி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல இந்த ஒரு துவா தான் வரும். ருக்னுல் யமானிக்கும் ஹஜ் வஸ்துக்களுக்கு இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வரக்கூடிய அந்த துவாவை ஓதணும். ஒரு 2-3 தடவை ஓத கிடைக்கும். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தானே, சின்ன தூரம் தானே, ஒரு 2 அல்ல 3 தடவை ஓத கிடைக்கும். அந்த இடத்துல எல்லாம் ஓதுவாங்க. இப்ப எங்களுக்கு தானா வந்துடும். எல்லாரும் அந்த இடத்துல ஓதும் பொழுது சத்தமா கேட்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இடத்துல ஓதலாம். அப்ப ஒவ்வொரு சுற்றுக்கும் அதே மெத்தட் தான். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஹஜ்ர் அஸ்வத் கல்லு கோனுக்கு நேர கையை தூக்கி வலது கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு காட்டணும். அப்படியே வேண்டிய துவாக்கள் வேண்டிய தஸ்பீஹ் திக்ர் தல்பியா சொல்லிட்டு வரணும். ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ர் அஸ்வத் கல்லு கோனுக்கு இடையில வந்து இந்த துவா ஓதிக்கணும். அப்ப 7 சுற்று முடிச்சாச்சு. இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது மக்காம இப்ராஹிம் முன்னுக்கு 2 ரக்காயத் சுன்னத் தொழணும். இது கவனிச்சுக்கொள்ளுங்க. மக்காம இப்ராஹிமுக்கு முன்னால 2 ரக்காயத்து சுன்னத் தொழணும். இப்ப அந்த இடத்துல எங்களுக்கு தொலை கிடைக்காது. ஏன்னா கிரௌட் தானே. அந்த பகுதியில எந்த இடத்துல நீங்க தொழுது கொள்ளலாம். அந்த பகுதியில எந்த இடத்துல நம்ம செய்யலாம், இங்க தாராளமாக தொழுது கொள்ளலாம். 2 ரக்காய் சுருக்கமா தொழுதாலும் போதும். ஏன்னா கிரௌட் தான் முட்டி மோதிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன செய்யுங்க, முதலாவது ரக்காயத்துல வந்து சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதணும். ரெண்டாவது ரக்காயத்துல வந்து சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா நீங்க ஓதிட்டீங்கன்னா அப்ப அந்த 2 ரக்காயத்து முடிஞ்சு. அப்ப முதலாவது 7 சுத்து சுத்துறது தவாப் செய்ய. ஒரு தவாப் என்பது 7 சுற்றுக்கள். தவாப் உண்டால் நீங்க விளங்கிக் கொள்ளும். ஒரு தவாப் என்று சொன்னால் 7 சுற்றுக்கள். இப்ப முதலாவது தவாப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது மக்காம் இப்ராஹிம் முன்னுக்கு 2 ரக்காயத் தொழுதாச்சு. அடுத்தது பக்கத்துல சஃபா மர்வா மலை இருக்குது. எல்லாம் அம்புக்குறி போட்டு அரபுல எழுதி போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல காட்டியிருப்பாங்க, உருதுல 3 பாசையிலும் ஹிந்தில 3 பாசையிலும் இருக்கும். அப்படியே அம்புக்குறி மார்க் பண்ணி காட்டியிருப்பாங்க. அப்ப அதை பார்த்துட்டு வர மிஸ் ஆயிட்டான் நாங்க சேர்ந்து தான் போவோம். சம்டைம் மிஸ் ஆயிட்டான்னு யோசிக்க தேவையில்லை. ரைட், நான் 7 சுத்து சுத்திட்டேன், 2 ரக்காயத் தொழுதுட்டேன், சஃபா மர்வா போவோம். ஏன்னா எங்களுக்கு ரூம் பக்கத்துல தான், ரூம் பிரச்சனை வரா. வெளியே வந்து எங்க ரூம் தான் இருக்கு. அதனால அதுல எந்த பிரச்சனை தடுமாற்றம் வரா. சில நேரம் இந்த கிரௌட நாங்க மிஸ் ஆயிட்டாலும் யோசிக்க தேவையில்லை. இப்ப கணவன் மனைவி வரவங்க எப்படி கையை பிடிச்சிக்குவீங்க, அது நீங்க பிரிய மாட்டீங்க. தனியே ஒரு ஆள் வரனா சில நேரங்கள் மிஸ் ஆனோம், நாங்க கையில பிடிச்சிக்குவோம், அப்படி நாங்க கூட்டு போவோம். அதுலயும் மிஸ் ஆயிட்டோம்னு சொன்னால் இதை நல்லா நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டா சரி. ரைட், அடுத்தது நாங்க சஃபா மர்வா போகணும். அங்க போய் என்ன செய்யணும், அதே போல 7 முறை தொங்கோட்ட ஓடும். இப்ப சஃபா மர்வால நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. சஃபா மர்வா அந்த தொங்கோட்ட ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கஅபா பார்த்து முதலாவது ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் துவா கேட்கணும். நபியவங்க அப்படிதான் வழிகாட்டிக்கிறாங்க. அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு பார்த்தா விளங்கும். கஅபா இப்ப அதிகமா விளங்காது. கட்டடம்லாம் பில்டிங் அடிச்சிக்கிறனால கஅபா எங்களுக்கு நேரடியா விளங்காது, லேசா விளங்கும். இருந்தாலும் எல்லாரும் அந்த கஅபா பார்த்து துவா கேட்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே கையேந்தி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க. தாராளமா துவா கேட்டுட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், ஓட்டத்தை ஆரம்பிக்க போறோம். ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நபியவங்க வந்து இன்ன ஸஃபா வல் மர்வத்து மின் ஷஆயிரில்லாஹ் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிறாங்க. அதெல்லாம் நான் டெக்ஸ்ட்ல உங்களுக்கு போட்டுருக்கிறேன். போறதுக்கு முன்னாடி 2 தடவை 3 தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், லேசாயிரும். அல்ல போனை பார்த்து சரி என்ன செய்யலாம், உங்களுக்கு அதை அப்படியே ஓதி போடலாம். இப்ப நாங்க சஃபா மர்வால ஓடுற நேரத்துல இங்க இருந்து ஃபர்ஸ்ட் சஃபால ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்றோம். இப்ப சஃபால ஆரம்பிச்சால் அங்க மர்வால தொங்கல்ல போறது ஒண்டு. சில ஆட்கள் பிள்ளையா விளங்கி வச்சிருப்பாங்க, இங்க ஆரம்பிச்சு மர்வால வந்து இங்க வர்றது ஒண்டு. அப்படி அல்ல. சஃபால இருந்து அந்த தொங்கலுக்கு போனா அந்த லாஸ்ட்டுக்கு போனால் ஒண்டு. அங்க இருந்து மர்வால இருந்து அடுத்த பக்கத்துல இந்த சஃபாக்கு வந்தா 2. அப்ப சஃபால ஆரம்பிச்சால் மர்வால தான் முடியும். ஒன்று இங்க ஆரம்பிச்சா 7வது அங்கத்தான் முடியும். அடுத்த கவனிச்சுக்கணும், சஃபாலை மர்வாலை குறிப்பா ஆண்கள் சஃபால் நீங்க போற நேரத்துல வந்து ஒரு சின்ன பச்சை லைட், ஒரு 50 மீட்டர் அளவுக்கு சின்ன தூரம் என்ன செஞ்சிருக்க போட்டிருப்பாங்க. மேல பச்சை லைட் இருக்கும், தொடர்ந்து பச்சை லைட் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஆண்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் இந்த தோல் புஜம் குலுங்குற அளவுக்கு லேசா ஃபாஸ்டா ஓட தேவையில்லை. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஜொலிக்கா வேண்டி ஃபாஸ்டா ஓடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்க கணவன் மனைவி ஒண்ணா வந்துட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல மனைவியை விட்டுட்டு என்ன செய்ய, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போறது, கொஞ்சம் இந்த தோல் புஜம் 2ம் குலுங்குற அளவுக்கு ஆண்கள் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஓட்டம் ஓடி நீங்க என்ன செஞ்சீங்க, அங்க நிப்பீங்க, உங்க மனைவி உங்களோட சேர்ந்து போடுவாங்க. சரிதானே? அதே போல நீங்க மர்வாக்கு வர நேரத்திலையும் அதே போல பச்சை லைட்
அங்கேயும் என்ன செய்யணும், கொஞ்சம் தொங்கோட்டா ஃபாஸ்டா, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா இல்லாம நோமலான தோல் பஜம் குலுங்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்த கடக்கணும். அப்ப 7 சுத்து சுத்தணும். சுத்தியாச்சு. அப்ப இது முடிஞ்சு கடைசியாக வந்து என்ன செய்யறது, நாங்க ஒண்ணு தலையை மொட்டை அடிக்கிறது அல்லது முடிய குறைச்சி போடும் ஆண்கள். என்னங்க அடுத்த ஹஜ்ஜு செய்யறதுனால நீங்க நோட்ல போட்டுக்கிட்டு அடுத்த ஹஜ்ஜுக்கு மொட்டை அடிச்சிடலாம். அல்லது இப்பயே நீங்க மொட்டை அடிச்சிட்டாலும் அந்த ஒரு 4-5 நாள் லேசா இருந்தாலும் திருப்பி என்ன செய்ய வலிச்சிடலாம். அது உங்களை பொறுத்து. அதை நீங்க சோட் பண்றதா அல்லது வலிக்கிறதா நீங்க என்ன செய்ய முடிவு செஞ்சு கொள்ளுங்க. பெண்கள் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ரூம்ல போய் லேசா நீங்களே உங்களோட தலைமுடியை அந்த அடிமுடியை பிடிச்சி லேசா கத்திரியால நீங்களே தனியா வெட்டி போடலாம். அது பிரச்சனை. அதோட உம்ரா முடிஞ்சு. இப்ப இஹ்ராம் ஆடி நாங்க களைஞ்சிட்டால் இப்ப அடுத்த, அதாவது ஹஜ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இப்ப நீங்க வேண்டிய இதை செஞ்சுக்கலாம். அந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சாதாரண ஆடையில எங்கேயும் போகலாம் வரலாம். இந்த அந்த சட்டத்திட்டம் ஒன்றும் கிடையாது. உம்ராவுடைய சட்டத்திட்டம் ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டம் ஒன்றும் கிடையாது. சரியா? அந்த பிறை 8 வரைக்கும் நீங்க சாதாரண இந்த ஆடையில தான் வளமையான அமல்களை செஞ்சுக்கிட்டே நாங்க இருப்போம். சரியா? பிறை 8ல திருப்பி இந்த ஆடை அணியும். அதுக்கு தான் தமத்தோ என்று சொல்றது. உம்ராவை எங்க ஹஜ்ஜுடைய உம்ரா முடிச்சிட்டு ஓய்வெடுத்தல் அல்லது இன்பம் அனுபவித்தல். அதாவது நாங்க ஹஜ்ஜில இந்த இஹ்ராம் ஆடை அணிஞ்சனால எங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு, அதை எங்களுக்கு களையப்பட்டுருச்சு. அப்ப இஹ்ராம் ஆடையோட அதுவும் என்ன செஞ்சுச்சு, அந்த சட்டத்திட்டங்களும் நீங்கிருச்சு. இப்ப பிறை 8 அன்றைக்கு நாங்க எந்த இடத்துல தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து இஹ்ராம் ஆடை அணியும். ஏன்னா நாங்க ஏற்கனவே வர நேரத்துல நியத்து வச்சுட்டு தானே உம்ராவுக்கு நியத்து வச்சுட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்கான நியத்தை என்ன செய்வோம் நாங்க வைப்போம் அந்த இடத்துல. அதாவது நாங்க அங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். ஹஜ்ஜுடைய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அங்க இங்க வச்சு சொன்னா எல்லாம் அதோட எல்லாத்தையும் தலைப்புல ஏத்தணும்னு சொன்னா கஷ்டமாயிடும். உம்ரா மட்டும் நீங்க நல்லா அதாவது A to Z நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. படிச்சுக்கிட்டீங்க என்றால் ஹஜ்ஜுடைய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஹஜ் சேர்த்துக்கு முன்னால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் சந்திப்போம். எங்களோட ஒரு குரூப் நேரத்தோட வந்துருவாங்க. 23ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ். அடுத்த 2ஆம் தேதி வராங்க. அப்ப எல்லாம் நாங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஹஜ்ஜுக்கு 2 நாளைக்கு முன்னா நல்லா சந்திச்சிருவோம். அப்ப அந்த 2 நாள் உட்காந்து ஹஜ்ஜுடைய விஷயங்களை A to Z நல்லா திருப்தி எல்லாம் பேசி முடிச்சிடலாம். எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நாங்க பேசுறோம்னால் எங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம் இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்க அதை சொன்னார் இதை சொன்னாரே உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த ஹஜ்ஜை அப்படியே வைங்க. அதை நாங்க அங்க போய் எல்லாம் பேசிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் பேசிக்கொள்வோம். இந்த உம்ரா மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு போனாலும் போறதுக்கு டைம் இருக்கு தானே, நீங்களும் ஒரு டேபிள இதான் கவுபான் வச்சு ரைட் இங்க தான் ஆரம்பிக்கணும், இப்படித்தான் சுத்தணும், இந்த இடத்துல கையை தூக்கணும், இந்த இடத்துல ருக்குன் யமானி, இது வந்து ஹஜ்ஜர் சுதுக்கள், இந்த இடத்துல ரப்பனாத்னா ஓதணும் என்ற அமைப்பை நீங்களா போய் செஞ்சு பாருங்க. மாறி மாறி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ப மாஷா அல்லாஹ் நல்லா என்ன செஞ்சிடும், உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிடும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. அது இல்லாம உங்களுக்கு தேவையான சில திக்ருகள், தஸ்பீகள், துவாக்கள் எல்லாம் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த குரூப்ல நாங்க போட்டுக்கிட்டு வாரோம். குரூப்ல போட்டு வரோம். அங்க வச்சு உங்களுக்கு நிறைய வழிகாட்டும். மாஷா அல்லாஹ் நீங்க எங்களோட இருந்து நாட்டுக்கு வார நேரத்துல ஒன்று ஹஜ்ஜுடைய அமல்களை செய்யறதோட மார்க்கம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை சும்மா சமமா உட்காந்து நீங்க பேசுங்க. அவ்வளவுதான். நிறைய நீங்க பாடம் படிப்பீங்க. ஒவ்வொரு செய்தியும் உள்ளத்துல எப்படி எப்படி பதியணும், மவுத்து வரைக்கும் மறக்காத அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அமல் ரீதியான செயல்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த டீம் நல்ல டீம்னு வரும். உங்களுக்கு தெரியும், ஹப்சா சரியா உரிமையாளர் ஷேக் அப்துல் லத்தீப் மதனி அவங்க எங்களோட வராங்க. அவருடைய மருமகன் ரினாஸ் வராங்க. அதே போல அவருடைய மகன் இர்ஃபான் வராங்க. அதே போல வந்து ஷம்சு ட்ரவல்ஸுடைய உரிமையாளர் சாலின் ஹாஜர் வராங்க. நிறைய பேர் அந்த டீம் வராங்க எங்களுக்கு. அப்ப மாஷா அல்லாஹ் எல்லாரும் உங்களுக்கு பம்பரமா வேலை செய்வாங்க. நீங்க நான் எதையும் யோசிக்க தேவையில்லை. மாறி மாறி ஒவ்வொரு வேலைக்கு நடந்துட்டு அதே நேரம் அதையும் சொல்லிக்கொள்ளணும். இப்ப 180% நல்ல மாதிரி நடக்கும். ஒரு 20 சில நேரங்கள்ல நாங்க சொல்லுவோம் பஸ் வருது, நீங்க 8 மணிக்கே வந்து நில்லுங்க. பஸ் 8:30 மணிக்கு வரும் வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க நீங்க 8 மணிக்கு சொன்னீங்களே, 8 மணிக்கு பஸ் வருது, அரை ஹவர் நாங்க வெளியே நிக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் அங்க வந்து இதாக்கணும். ஏன்னா சில நேரம் அங்க வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப எங்க நாட்டு போல இல்ல, பஸ் டிராபிக் இருக்கும், அது இருக்கும், அதை தாண்டி வரணும். அடுத்தது பஸ் வரதோ இல்லையே நாங்க டைமுக்கு நிக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்க பஸ் வந்து நாங்க இல்லைன்னு சொன்னால் பஸ்ஸை நிப்பாட்ட விட மாட்டோம், பஸ் அனுப்பிவிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவன் தடவுகளை அடிச்சுட்டு போயிடும், அவன் வந்து பெரிய தடையை அடிச்சுட்டு போயிடுவான். அதனால பஸ்காரங்க என்ன செய்வாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பாங்க, நாங்க வரலையா பஸ்ஸை எடுத்துட்டு பெரிய இன்னொரு சுத்து வருவான், அதுக்கு இன்னொரு அரை மணி போயிடும். அப்ப இன்னொருத்தர் சொல்லுவாரு, சரி நான் போய் ரூம்ல இருந்துட்டு வாரேன், நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு, இப்படியே என்ன செய்வாங்க என்றால் எங்களோட அனுபவத்தை நம்ம சொல்றோம். கடைசி என்ன செய்வாங்கடா, ஓ நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, 8 மணிக்கு சொல்லுவீங்க, பஸ் 8:30 மணிக்கு தான் வரும், இல்ல நீங்க சொன்ன டைம் பஸ் வராது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சகிச்சுக்கணும். சில நேரம் நாங்க சொன்ன டைமுக்கும் பஸ் வரும், சில நேரம் முன்ன பின்ன ஆகும். ஆனால் நாங்க உங்களை 8 மணிக்கு நீங்க ரிசப்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் நீங்க அப்டேட்டா வந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தரபியா. உதாரணத்துக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி நாங்க வந்து உண்மையிலேயே 11 மணிக்கு தான் நாங்க அறிவிச்சோம். அப்ப உண்மையிலேயே நாங்க வந்து எங்களுக்கு இப்ப நாங்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 11:50 ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. 1 ஹவர் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல வந்தவங்க 1 ஹவர் காத்திருந்தாங்க. அப்ப இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த டைம் நாங்க மேனேஜ் பண்ண முடியாம இருக்கும். நிறைய பாருங்க, இன்றைக்கு நான் அடிக்கடி சில பயான்கள் அடிக்கடி சொல்லி வருவேன்.
எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. கேட்டா சொல்லுவாங்க, நான் வெஹிக்கிள வார நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், இல்லாட்டி அதுவும் இல்லை. லஞ்ச் 3 மணி 4 மணி, டின்னர் எடுக்கிறது இல்லாட்டி அதுவும் இல்லை. எல்லாம் பிஸி, டைம் இல்லை. சொந்தக்காரன் சந்திக்கிறதுக்கு டைம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்லை, தொழுகைக்கு ஜமாத்துக்கு போறதுக்கு டைம் இல்லை. எல்லாம் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு என்ன செய்யறோம்? நாங்களே உருவாக்கிக்கிறோம். அப்படி இல்லை, நாங்க சூழலை எங்களுக்கு சாதகமாக அமைச்சுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தொழுகை என்பது மூமின்கள் மீது குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்க தொழுகை மட்டும் டைமுக்கு செஞ்சு பாருங்க. ஆண்களுக்கும் அதே தான், பெண்களுக்கும் அதுதான். லுஹர் வந்து 12:20 டாண்டு நீங்க ஜமாத் தொழுகைக்கு நின்று பாருங்க, உங்களுடைய எல்லா வேலையும் சரியா நடக்கும். தொழுகை தான், நீங்க தொழுகையை சரியா டைமுக்கு செஞ்சீங்கடா, உங்களுடைய எல்லா வேலையும் டைமுக்கு நடக்கும். நீங்க தொழுகையை சரியா டைமுக்கு செய்யல, தொழுவுறீங்க. லுஹர் வந்து பெண்களை பொறுத்தவரை இப்ப உதாரணம் 12:20 பாங்க சொல்றாங்கடா, 3:30 வரை டைம் இருக்கு தானே, 3 மணிக்கு தொழுவோமே, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆறுதலா அமைதியா பிள்ளைகளுக்கெல்லாம் தேத்திட்டு சோறுலாம் போட்டு கொடுத்துட்டு ராகத்தா தொழுவோமேன்னு என்ன செய்யுது? அப்படியே 3 மணி 3:15 பதறி பதறி தொழுவுது. நீங்க மாத்துங்க, எல்லாம் மாறும். 12:20 வாங்க சொல்றாங்கன்னா வேலையை கொஞ்சம் நாங்க அந்த வேலையை ஆரம்பிச்சோம்னா இந்த பயிற்சி செய்தால் ஏழை ஆண்கள் குறிப்பாங்க. நம்ம டைம்ல சொல்ல முடியல, டைம் பாக்குறதுக்கு நல்ல டைம் இருக்கு. நம்ம சொல்றோம் என்ன தெரியல, காலம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. காலம் என்ன சரியான நான் அமல் ரீதியான செயல்பாடுகள்ல அமைதியா இருக்கிறதுனால, அதாவது அலட்சியமா இருக்கிறதுனால, நாங்க அலட்சியமா இருக்கிறதுனால என்ன நடக்கிறதால் எங்களுக்கு அது பாரமால் ஆக்கிடும். நம்ம அலட்சியமா இருக்கிற நல்லா பார்க்க நல்லா என்ன சொன்னா 11 மணி அது கொடுக்கும். நீங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அப்ப நீண்ட நேரம் உங்களுக்கு நாங்க உபதேசம் செய்ய அமைப்பில்ல. எங்களோட லத்தீப் மௌலவி அப்துல் லத்தீப் மௌலவி அவங்க சில உபதேசங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அடுத்து உங்களோட சில கேள்விகள் இருக்கும், அதுவும் இருக்குது. அதை நாங்க நினைவுபடுத்திக்கணும். அதுக்கு இடையில சில விஷயங்கள் எனக்கு நேற்றே ஜுல்ஃபிகார் ராஜி சில கேள்விகள் அனுப்பி வச்சுட்டாங்க. அதை நீங்க எனக்கு தனிப்பட்ட அனுப்புங்க, அல்லது அங்க வந்து சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்குன்றாங்க. சில கேள்விகளுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கு முன்னால சில விஷயங்கள், அதாவது நாங்க இந்த ஹஜ்ஜுடைய காலம் இருக்கிற 5 நாள், பிற 8ல இருந்து 13 நாள் பிறை வரை, இதுல வந்து இந்த வாசன திரவியத்தை பயன்படுத்தலாமா? குறிப்பா நாங்க சவுக்காரம் பயன்படுத்தும். அப்ப இந்த இஹ்ராம் ஆடை அணிஞ்சிருக்கிற நேரத்துல வாசன திரவியம் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ண இயலாம். அப்ப இந்த வாசனம் கலந்த சவுக்காரம் சோப்பு நம்ம யூஸ் பண்ணலாம் கேட்டா அது கட்டாயம் தவிர்த்துக்கணும். அந்த வாசனை இல்லாத சவுக்காரம் 2 நாள் தான். 5 நாள்னு சொன்னதுக்கு என்ன, அதாவது பிற 8 அண்டைக்கும் 9 அண்டைக்கும் 10 அண்டைக்கு நாங்க இஹ்ராம கழட்டிடுவோம். 10 நாள் அங்கதான் இருப்போம், சாதாரண ஆடை அணிஞ்சு மீனால இருப்போம். அப்ப இந்த 2 நாள் தான். பிற 8 அண்டைக்கு நாங்க காலையிலேயே கிடைச்சும் சுபோ நல்லா குளிச்சுட்டு நல்லா துப்புரவா தான் வாரோம். அப்ப அன்றைக்கு நாள் முழுவதும் அப்படியே இருக்கும். அடுத்த நாள் 9 காலையில என்ன செய்வோம்? சுபோ தொழுதுட்டு அப்படியே அரஃபா போவோம். அப்படியே அரஃபால இருந்துட்டு சூரியன் மறைஞ்ச உடனே அப்படியே முஸ்தலிஃபா வந்து நைட் அங்க தங்கிட்டு அப்படியே வரும். எங்க வருவோம்? மீனாவுக்கே வருவோம். அதோட என்ன செய்வோம்? கல் எறிஞ்சிட்டேன்னு சொன்னா அப்ப குர்பான் கொடுத்தாச்சு, அதோட இஹ்ராம கழட்டிடலாம். அப்ப 2 நாள் தான் எங்களுக்கு. மத்த 3 நாள் வந்து மீனால இருப்போம், இந்த சாதாரண ஆடையில் தான் இருக்கும். அப்ப இந்த 2 நாளைக்கு தேவையான இதை மட்டும் நீங்க அதாவது பயன்படுத்துற மாதிரி வாசம் இல்லாத சில சவுக்காரம் இருக்கு தானே, அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல பேஸ்டும் அப்படித்தான். பேஸ்டும் வாசம், அதாவது அது பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு அங்கேயும் தருவாங்க. அதுல இன்னொரு கேள்வி வச்சிருந்தாங்க, கொடை கொண்டு வரணுமான்னு கேட்டாங்க. எல்லாரும் கொடையை பொறுத்தவரை எங்களுக்கு அள்ளி பங்கு தருவாங்க. பெரும்பாலும் வளமையா தாருது எங்களுக்கு. வளமையா எங்களுக்கு ஒரு பெக்கு ஒன்று தருவாங்க, அதுல கொடை இருக்கும். அதே போல சின்ன முசல்லா இருக்கும். அதெல்லாம் ஜம் தண்ணி சின்ன பெக் ஒன்று என்ன செய்வாங்க, எங்களுக்கு போற நேரத்துல ஏர்போர்ட்ல இறங்கி போற நேரத்துல எங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள் எதுக்கு நீங்க ஒரு சின்ன கொடை வேணா வச்சுக்கொள்ளுங்க. சில நாங்க கிடைக்கலாட்டு நீங்க சொன்னீங்க தானே மூலவி கிடைக்கும், நாங்க அதை நம்பி கொடை எடுக்காம வந்தமே என்றும் அது வந்துடக்கூடாது. எதுக்கு ஒரு சின்ன கொடையை வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் அங்க வளமையா தாரது தான். சரியா? அப்ப அந்த சவுக்காரம் ஒன்றும் அந்த பேஸ்ட் உங்க சின்ன ஒரு பேஸ்ட் ஒன்று தருவாங்க. நீங்க வந்து எதையும் நீங்க அற்பமா நினைக்காதீங்க. அதையும் நாங்க இந்த ஹஜ்ஜில் ஒரு பாடமும் படிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, இதையா தந்தாங்க ஏண்ட லெவலுக்கு இதெல்லாம் கால் தூசிக்கு அப்படி அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை இல்லாமக்கிறது ஹஜ் என்பது அடிமைத்தனம். நான் ஒரு சாதாரண அடிமை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தந்தது ரப்பு, நான் உனக்கான செலவழிச்சேன். நான் ஒரு சாதாரண நீங்க முஸ்தலிஃபால அந்த ரோட்ல தான் படிப்பீங்க. இப்ப வீட்டுல எப்படி படுத்திருப்பீங்க? ஏசி இல்லாட்டி சரி வராது. ஒரு ஏசிக்கு 2 ஏசி போட்டு 4 ஏசி போட்டு இப்படித்தான் இருக்கணும். கார்ல அப்படிதான் இருக்கும். அல்லா தஆலா தந்த நியமத், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிறைய ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் அப்படி தெரிவு செஞ்சு தாரான். ஆனால் பாடம் படிக்கிறதுக்கான அங்க எல்லாத்தையும் கூப்பிடுறான், வாங்க எல்லாம் செலவழிச்சு வாங்க. முஸ்தலிஃபால எல்லாம் ரோட்ல தான் படுக்கணும். எல்லாம் எவ்வளவு பெரிய உச்சகட்டமான உலகத்தையே ஆளக்கூடிய கோடீஸ்வரா இருந்தாலும் ரோட்ல தான் படுக்கணும். ஏன்? நான் ஒரு அடிமையா? அல்ல, நான் சாதாரண அடிமை, எனக்கு ஒன்றும் இல்லை. ரோட்ல சாதாரண ஆடையோட நான் ரோட்ல படுப்பேன், அவ்வளவுதான் முடிச்சு. ஏன்னா அடிமை காட்டுறது. அதனால இங்கேயா இருக்கலாம், எங்க இருந்தாலும் உங்களுக்கு யாராச்சும் கிஃப்ட் ஒன்று தராங்களா,
அவங்க நல்லா அது பெருமதியா பாரு, சின்ன சிறுசு தான் அவங்க பெருமதியா பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாஷா அப்படிதான் சொல்லணும். இதையா தந்துட்டு போனாங்க, இதையா தந்தாரு, எத்தையும் அப்படி மூளை போடுங்க, அது போனப்போ அந்த டஸ்ட்பின்ல போன அப்படி இருக்கக்கூடாது. சிறுசா இருந்தாலும் அது பார்வைக்கு அற்பமாக இருந்தாலும் நம்ம உயர்வாகத்தான் பார்க்கணும். இந்த ஹஜ்ஜு நிறைய பாடங்கள் படிச்ச விஷயம் நிறைய உங்களுக்கு நாங்க வழிகாட்டும், ஒவ்வொன்றும் நிறைய உங்களுக்கு சொல்லி தரும். அந்த அடிப்படையில இப்போ கூட கொண்டு வர்றது அங்க தருவாங்க, எதுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. மனமில்லாத சவுக்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பேஸ்ட் இது இல்லாம போர்வை ஒன்று கேட்டாங்க, பெட்ஷீட் ஒன்று கொண்டு வரணுமான்னு கேட்டாங்க. தேவையில்லை, அது எங்களுக்கு ஹோட்டல்ல தருவாங்க. மினால வந்து தேவைப்படாத, மினால கொண்டு போனீங்கன்னு சொன்னா அங்கே கிடைக்கும் தான், கொண்டு போனா கடைசி நீங்க என்ன செய்ய போத்திக்கிறீங்க. அப்ப ஆண்களை பொறுத்த வந்து தலையை மூடக்கூடாது, மூடுனா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு தடகுல வந்துடும். 500 ரியால் செலவழிக்கணும், ஒரு ஆடு தம்மு கொடுக்க வந்துடும். தலைய ஆண்கள் வந்து அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல உம்ராவுடைய இதுல வந்து தலை திறந்தா இருக்கணும். நாங்க மூடணும்னா என்ன செய்யணும், ஒரு ஆடு தம்மு கொடுக்கணும், குர்பான் கொடுக்கணும். அப்ப சும்மா சரி நாங்க பெட்ஷீட் எங்களை அறியாம தூக்கத்தில் இழுத்து மூடிட்டோம்னா கடைசியில் அது ஒரு தடகுல வந்துடும். அதனால எங்களுக்கு அந்த 2 நாள் தானே சமாளிச்சு கொள்ளலாம். அது இல்லாம பெண்கள் வந்து எப்பயுமே, அதாவது ஹஜ் அந்த உம்ரா செய்யும் பொழுதும் அந்த ஹஜ்ஜுடைய அந்த 5 நாள்ல, அதுல குறிப்பா அந்த 2 நாள்ல வந்து ஃபேஸ் கவர் பண்ணிக்கலாம். ரசூல் அப்படிதான் வழிகாட்டிக்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன தந்திரம் என்ன செய்வாங்கண்டா, சில மூளைமார் சொல்லி கொடுக்குறது, ஏன்னா அந்த மூளைமாரெல்லாம் நச்சரிக்கிறது. இல்ல மூலவே எங்க வைஃப் வந்து ஃபேஸ் கவர் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஃபேஸ் கவர் இருக்கணும், அப்படியா, அப்ப ஒரு கெப்பொன்னு அடிச்சு அந்த கெப்பில் இப்படி தொங்க போட்டுக் கொள்ளுங்கன்னுவாங்க. அதெல்லாம் அது வந்து நபி வழி அல்ல. ரசூலா சொன்னாங்க என்ன, புது அன்னி மனாசிக்கும், என்னிடமிருந்து நீங்க ஹஜ் எடுத்துக்கொள்ளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள இருந்து எல்லா சஹாபி பெண்மணிகளும் ஹஜ்ஜுடைய நேரத்தை செஞ்சாங்க, முகத்தை திறந்திருந்தாங்க. அதை விட உலகத்துல யாரும் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் கிடையாது. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் இப்படித்தான் வழிகாட்டினாங்க. ஹஜ்ஜி பெண்களுக்கு இப்படித்தாண்டா அந்த உம்ரா செய்யும் பொழுதும் அதே போல வந்து ஹஜ்ஜுடைய அந்த குறிப்பா 2 நாளும் முகம் திறந்தா இருக்கும். ஆண்கள் இல்ல நான் தொப்பி போட்டுத்தான் செய்வேன், நான் தொப்பி போடாம இருக்க மாட்டேன், அதெல்லாம் இல்ல, அது சரிவா. அந்த நேரத்துல நீங்க மத்ததை உம்ரா முடிஞ்சோன்னா தாராளம் தொப்பியை போட்டுக் கொள்ளுங்க. ஹஜ்ஜுடைய அந்த அந்த நாள் முடிஞ்சோன்னா தாராளம் தொப்பி, அது பிரச்சனை இல்லை. அந்த நேரத்துல சட்டம் ஏதோ அதான் செய்யணும். அப்ப அதனால பெட்ஷீட் எல்லாம் உங்களுக்கு நாங்க ரூம்ல இருக்கிற நேரத்துல அது ஹஜ்ஜுடைய சட்டம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு ரூம்ல இருக்குது, அதாவது ஹோட்டல்ல இருக்குது. அந்த மினால எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அதாவது தியாகத்தோடு என்ன செய்யணும், அந்த 5 நாளையும் கழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் கடைசியா உங்களோட சந்தேகங்கள் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ஹப்சா ட்ரோல்ஸோடைய உரிமையாளர் அப்துல் லத்தீப் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, நசிஹத்தாக சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால எங்களோட முஸ்தபா மௌலவி இருக்கிறாங்க, அவங்களும் உங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய வழிகாட்டல், ஹஜ்ஜுவை பற்றி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சில உபதேசங்களை வழிகாட்டுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். சாதவசின் தலைவர்களே, தேசவாசிகளே, கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு கூறுகிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை எந்த அடிப்படையில் வணங்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் வணங்குங்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ் தஆலா சில வரை விலக்கணங்களை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வணக்க வழிபாடுகளுக்கு நிறைய வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வணக்கங்கள் அமைய வேண்டும். அப்படி எங்களுடைய அமல்கள் ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால்தான் அந்த வணக்கம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுக்கிடையில் நாம் சில வணக்கங்களை செய்கிறோம், தொழுகிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இன்னும் எத்தனையோ வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். இதுக்கிடையில் சைத்தான் எங்களை வழிகெடுத்துகிறான், எங்களை இபாதத்தை விட்டு தூரமாக்குகிறான், எங்களுடைய இபாதத்துல சில பிரச்சனைகளை உருவாக்குகிறான்.
குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான செயல்களை செய்யும்படியால் தூண்டுகிறான். நாம் சிலர்களை பார்க்கிறோம் ஹஜ்ஜிலையும் அவ்வாறு நடைபெறுகின்றது. ஆகவே அந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துல நமக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. உண்மையாக அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறானோ நாம் அனைவரும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். ஏன் அவ்வாறு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இதற்கிடையில் ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்தி தவறான வழியிலே இட்டு செல்வான். அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நான் ஒரு உண்மையான முஸ்லிமாக மரணிக்க முடியும். ஹஜ்ஜி என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். அதை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்துவிட்டு நாடு திரும்பினான் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் வருகிறார். ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை பிறக்கின்ற பொழுது எவ்விதமான பாவமும் இல்லாமல் அந்த பிள்ளை பிறக்கிறது. அதே போன்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் ஹஜ்ஜி செய்துவிட்டு வீடு திரும்புவாரேயானால் அன்று பிறந்த பாலகனை போல் எந்த விதமான பாவமும் இல்லாமல் நாட்டை வந்து அடைகிறார். அதற்கு பிறகு இந்த ஷைத்தான் வழிகெடுத்தி விடாமல் நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. நீங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். ஹஜ்ஜி செய்தாலும் சரி, தொழுதாலும் சரி, எத்தனையோ இபாதத்துகள் செய்தாலும் சரி, இடையில வந்து சைத்தான் நுழைந்து விடுவான். சைத்தான் நுழைந்து நம்முடைய இபாதத்துக்கள்ல இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் அவன் கெடுத்து விடுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை உணர்த்துகிறான். ஹஜ்ஜி என்பது மிக முக்கியமான மிக சிறந்த ஒரு அமலாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அத்தனை செயல்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறாங்க. அவர்கள் கல்லடித்தது, தொங்கோட்டம் ஓடினது, ஜம்சம், தவாப் செய்தது, மினாவில கல்லெறிந்தது, இப்படியான எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு இபாதத்தாக ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால், இது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக, மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இந்த இபாதத்தை மிகவும் கவனமாக நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், சரியாக செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், காபாவில நாம் தொழுகின்ற ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை கிடைக்கிறது. அதாவது நாம் இவ்வளவு காசு செலவழித்து அந்த காபாவுக்கு செல்லுகிறோமே, எதற்காக என்று சொன்னால், அங்கே நாம் தொழுகின்ற ஒரு ரக்காத்துக்கு அல்லாஹ் தஆலா 1,00,000 ரக்காத்தினுடைய நன்மைகளை தருகிறான். இது எந்த பள்ளியிலையும் கிடைக்காது நமக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், 3 பள்ளிகளை தவிர உலகத்துல சிறந்த பள்ளிவாசல்கள் கிடையாது. ஒன்று காபத்துல்லா, 2வது மதீனாவில் இருக்கின்ற மஸ்ஜிது நபவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி, அடுத்தது குதுஸ். இந்த 3 பள்ளிகளுக்கும் தான் நாம் இபாதத்துக்காக செல்ல வேண்டும். சிலர் வேறு பள்ளிகளுக்கு இபாதத்துக்கு செல்கிறார்கள். அங்கதான் சைத்தான் வருகிறான், வந்து நம்மை வழிகெடுத்துகிறான், நம்முடைய இபாதத்துக்களை எல்லாம் அழித்து விடுகிறான், நம்மை முஸ்லிமாக மரணிக்க விடாமல் அவன் தடுக்கிறான். அதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 பள்ளியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆகவே இந்த பள்ளியில் தொழுகின்ற ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை கிடைக்கிறது. அதற்காகத்தான் இந்த லட்சக்கணக்கான பணங்களை நாம் செலவழித்து அங்கு செல்கிறோம், இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக. அந்த நன்மைகளை நாம் நம்முடைய இறப்பு வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இடையில நம்மளை சைத்தான் வழிகெடுப்பதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். அங்கே நாம் செய்கின்ற அந்த அமல்கள்ல கிடைக்கின்ற அந்த நன்மைகளை ஊருக்கு திரும்பிய பிறகு நாம் சிலர் வட்டியில ஈடுபடுகிறார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், பொய்யில் ஈடுபடுகிறார்கள், ஏமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள், இன்னும் எத்தனையோ மோசமான செயல்களை எல்லாம் ஈடுபடுகிறார்கள். ஆகவே அந்த நன்மைகளை எல்லாம் இந்த செயல்பாடுகள் அப்படியே அழித்து விடுகிறது. ஆகவே சகோதரர்களே, அதிகமாக காபாவிலே தொழுவதற்கு நாம் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை கிடைக்கிறது. அதே போல மஸ்ஜிது நபவியில அல்லாஹ்வுடைய தூதரின் பள்ளிவாசலிலே தொழுகின்ற ஒரு தொழுகைக்கு 50,000 நன்மை கிடைக்கிறது. அதாவது ஒரு ரக்காத் நாம் மஸ்ஜித் நபவியிலே தொழுதோம் என்று சொன்னால்
50,000 நன்மை கிடைக்கிறது. அதுக்காக தான் நாம் அங்கு செல்லுகிறோம். இந்த நன்மைகளை கொள்ளையிட்டுக் கொள்வதற்காக, நன்மைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் அங்கே செல்கிறோம். இந்த வணக்க வழிபாடுகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அடுத்ததாக காபா என்பது உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் முஸ்லிம்கள் ஒரே அடிப்படையில் வாழ வேண்டும், ஒரே அடிப்படையில் தொழ வேண்டும், ஒரே அடிப்படையில் அவருடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா இந்த காபாவை, இந்த மக்காவை, இந்த காபத்துல்லாவை நமக்கு ஒரு வணக்கமாக, ஒரு முக்கியமான அம்சமாக தந்திருக்கிறான். இது உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். யாருமே இதை சரியாக சிந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில எந்த விதமான பிரிவினையும் ஏற்படாது. ஒரே அடிப்படையில் அந்த முஸ்லீம்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஒற்றுமையை இந்த காபா உணர்த்துகிறது. எந்த நாட்டில் உள்ளவராக இருந்தாலும் அந்த காபாவைத்தான் அவர் பின்பற்றி தொழ வேண்டும். அப்படி தொழுதால்தான் அவருடைய தொழுகை நிறைவேறும். ஆகவே இதுல மிகப்பெரிய ஒரு சக்தியை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை, மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயலை அல்லாஹ் தஆலா இதில் உணர்த்துகிறான். அதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காபா என்பது உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் ஒரு கலங்கரை விளக்காக அது அமைந்திருக்கிறது. அதுதான் அதே அடிப்படையில் தான் எல்லாரும் எப்படி அந்த காபாவை முன்னோக்கி தொழுகிறார்களோ அதே போல்தான் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு மத்தியில எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் தொழுகையில சில வேற்றுமைகள் இருக்கின்றன, தொழுகையில சில மாற்றங்கள் இருக்கின்றன, தொழுகையில சில மாற்றமான செயல்பாடுகள் இருக்கின்றன. அத்தனையும் இந்த காபா நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரே மாதிரி அமைய வேண்டும், தொழுவதாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், சுஜூத் செய்வதாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான அம்சத்தை இந்த காபா உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் அது வலியுறுத்துகிறது. ஆகவே சகோதரர்களே, இதிலே நாம் சல்லியை செலவழிப்பது மட்டுமல்ல, அந்த வணக்கத்தின் மூலமாக நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தவிர ஒவ்வொரு இடங்களிலும் மினா இருக்கிறது, முஸ்தலிஃபா இருக்கிறது, அரஃபா இருக்கிறது. இப்படியான இடங்கள்ல எல்லாம் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அங்கீகரிக்கின்றான். அந்த இடங்களிலே நாம் தூய்மையாக எந்த நேரம் திக்ர்களிலேயும் இபாதத்துக்களிலேயும் துஆக்களிலேயும் நாம் ஈடுபட வேண்டும். காய்த்துக் கொண்டிருப்பது, சிலர் பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பது, உலக விஷயங்களை கதைப்பது, இன்னும் எத்தனையோ தேவைகளை அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள், கூடி கூடி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவ்வளவு பணத்தை நாம் செலவழித்து அங்கு சென்று இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுவோமே ஆனால் நாம் எந்த விதமான நன்மையும் அடைய முடியாது. ஆக மிக தூய்மையாக இருந்து இந்த வணக்க வழிபாடுகளை சரியாக செய்து நாம் வீடு திரும்புவோமே ஆனால் நாம் அன்று பிறந்த பாலகனை போன்று நாம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே நம்மை நாம் சரியான அடிப்படையில் இந்த வணக்க வழிபாடுகளில் நாம் சரியாக ஈடுபட்டு இதுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah amma ba'd. فقد قال الله سبحانه وتعالى الحج أشهر معلومات. وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة. மதிப்புக்குரிய உலமாக்களே, இங்கு இந்த ஹப்ஸா நிறுவனத்தின் மூலமாக ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாக இங்கு வந்திருக்கக்கூடிய எனது மதிப்புக்கும் கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இந்த ஹஜ்ஜிலே ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அடிப்படையிலே சில உபதேசங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களது நிறுவனம் 1987ஆம் ஆண்டு இந்த இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழைய நிறுவனம். எங்கள் நிறுவனத்திலே இந்த இலங்கையிலே
எல்லா பாகங்களிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நிறைய ஹாஜிகள் வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் எங்களுடைய நிறுவனத்தின் ஊடாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வகையில் அல்லாஹுவை பயந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வழியிலே இந்த ஹஜ்ஜை அன்று முதல் இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியாக இந்த முறை பல வருடங்களாக மதிப்புக்குரிய யூனுஸ் தப்ரீஸ் அவர்கள் சிறந்த ஒரு வழிகாட்டியாக எங்கள் நிறுவனத்தில். இதற்கு முன்பும் பல உலமாக்கள் இந்த நிறுவனத்திலே வழிகாட்டிகளாக சென்றிருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் ஒபாத்தாகிவிட்டார்கள், ஒரு சிலர்கள் ஹயாத்தோடும் இருக்கின்றார்கள். இங்கு நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் இந்த நிறுவனத்திற்கு 21 லட்சமோ 22 லட்சமோ பணத்தை கொடுத்து ஹஜ்ஜுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு பணத்தை கட்டிவிட்டால் நமது ஹஜ்ஜி நிறைவேறிவிட்டது என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ஹஜ்ஜை செய்வது என்பது அது ஒரு சொர்க்கத்துக்கு போகின்ற, சொர்க்கத்துக்கு தகுதியாகின்ற ஒரு விடயமாகும். எனவே உங்களுடைய இந்த 22 லட்சமோ 23 லட்சமோ அல்லது 25 லட்சமோ கட்டிவிட்டால் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டோம் என்பது கருத்தல்ல. நன்றாக சிந்தியுங்கள். இந்த விடயங்களிலே ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஆண்கள் ஆரம்பத்திலேயே பொறுமையற்றவர்களாக இருந்தால் ஹஜ்ஜிலே பல பாதகங்கள் ஏற்படும். ஹஜ் என்பது எங்களுக்கு பொறுமையை கற்பிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் பணத்தை கட்டினாலும் கூட நமது செயல்பாடும் நமது உழைப்பும் தான் ஹஜ்ஜை நமக்கு நிறைவேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறது. ஒருவர் எவ்வளவுதான் சக்தியற்றவர்களாக இருந்தாலும் பணத்தை வைத்து மட்டும் எல்லாம் செய்துவிட முடியாது. பணம் தேவைப்படுவது நமது ஒரு தேவைக்காக, ஹஜ் செய்கின்ற செலவுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தியாகங்கள் உங்களிடத்திலிருந்தே வர வேண்டியிருக்கிறது. ஹஜ்ஜிக்கான ஏற்பாடுகள் உலமாக்கள் சொல்வது போல, வழிகாட்டுவது போல நீங்கள் செய்து அந்த பொறுமையோடு அந்த ஹஜ்ஜை செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்து குழப்பம் இல்லாமல், வாய்த்தக்கம் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நாட்டுக்கு திரும்புவாரேயானால் அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஹஜ்ஜிலே நாங்கள் நிறைய பார்க்கிறோம், நிறைய சண்டை ஏற்படுவதை அங்கே பார்க்கிறோம். உண்மையிலேயே அங்கு ஹஜ்ரத் சொன்னது போல பஸ்ஸிலே பல பிரச்சனை இருக்கிறது. ஒரு பஸ்ஸை 50 பேருடைய பஸ்ஸை தந்து அங்கே முஅல்லிம் சொல்வார் 100 பேர் அதிலே பயணிக்க வேண்டும் என்று. அது அரபா மினாவில் மட்டும்தான். மற்றது நீங்கள் ஜித்தாவிலிருந்து ஹோட்டலுக்கு போவதோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதோ, மதீனாவிலிருந்து ஜித்தாவுக்கு வருவதோ தனிப்பட்ட ஒரு சீட்டு உங்களுக்கு தருவார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அரபா மினா 5 நாட்களிலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான சூழலிலே முஅல்லிம் என்ன செய்வார், ஒரு பஸ்ஸை தந்து அதிலே 100 பேர் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுவார். நினைக்கிறேன் போன ஹஜ்ஜில உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இது எங்களுடைய பிரச்சனை அல்ல. உங்களுடைய பணத்தை நாங்கள் சரியாக கட்டியிருக்கிறோம். அங்கே சிலர் கூறுவார்கள், இவர்கள் 100 பேர் பஸ் எடுத்திருக்கிறார்கள், எனவே 50 பேருடைய அந்த காசை அவர்கள் கட்டவில்லை என்றெல்லாம் நினைப்பது உண்டு. அப்படி அல்ல. எல்லா குரூப்பும் இங்க சகலம் 93 குரூப் பயணமாகிறது. எல்லோருமே சல்லியை கட்டித்தான் உங்களுக்கு விசா வருகிறது. அதற்கு முன்பு கொண்டே சொல்ல வேண்டும், இந்த விசா நேற்று முந்தின அடிபடுகின்ற வரைக்கும் இந்த ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் ஹாஜிகள் போவார்களா என்ற சந்தேகம் இருந்தது. அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஒரு சில வீடியோ கிளிப்கள் எங்களை
ஹஜ்ஜுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்ட குரூப்புகளும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த இதை இப்பொழுது ஹாஜிகள் இன்னும் ஒரு 50 பேருக்கு அடிபட்டு நினைக்கிறேன். எங்களோட குரூப்ல எல்லாத்துக்கும் அடிபட்டு 3500 கோட்டாவும் இன்னோட அடிபட வேண்டும் என்ற நிபந்தனையும் சவுதி போட்டிருக்கிறது. இன்றைக்கு அடிச்சு முடிப்பாங்க எல்லாரும். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் இந்த ஹஜ்ஜை நாங்கள் இவங்களை எல்லாம் கூட்டி போவதற்கான பல சிரமங்களை பட்டு பல துவாக்களிலே ஹஜ்ஜத்திலே இரவு பகலாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுத்தான் இது சாத்தியமானது. இல்லை என்றால் இன்று பல 10-12 கோடி இருப்பதை நாங்கள் திருப்பி கொடுப்பது என்பது எங்களால் சாத்தியமாகின்ற ஒரு விஷயம் அல்ல, யாருக்குமே சாத்தியப்படாது. அவ்வளவு கவலைப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் விசா எல்லோருக்கும் வந்திருக்கிறது, எல்லோரும் பயணத்தை போவீர்கள். அது ஒரு புறம். அடுத்தது நாங்கள் என்ன சொல்லுவார் சொன்னால், நாங்கள் ஹோட்டல் கொடுத்திருக்கிறோம், அதிலே பிரச்சனை இருக்காது, சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது. ஆனால் பிரச்சனை எவ்வளவுமே அந்த அரபாமினால் பஸ்ஸில் ஏற்படும். அதுக்கு நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். உங்களுடைய பணங்கள் சரியாக கட்டப்பட்டிருக்கிறது. பணங்களிலே ஒரு ரியால் குறைந்தாலும் உங்களுக்கு விசா வராது. எல்லாம் அழகாக கட்டி நிரப்பமாக கட்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் அங்கே அரபாவில் இருந்து நீங்கள் வருகின்ற பொழுது முஸ்தலிஃபாவுக்கு பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். ஒரு 50 பேர் போகின்ற பஸ்ஸிலே 100 பேரை ஏற்றுகின்ற கட்டங்கள் அங்கு இருக்கிறது. அந்த டைம்லே தான் உங்களுடைய பொறுமை மிக முக்கியம். அது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது. அது எவ்வளவுதான் பணத்தை கட்டினால் இந்த பிரச்சனை அங்கு வருகிறது. எனவே இந்த பொறுமைகளை நீங்கள் கையாள வேண்டும். பொறுமை இல்லாமல் ஹஜ் ஒன்று நிச்சயமாக நிறைவேறாது, ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டாது என்பதை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் அது உங்களுடைய கருத்திலே உங்களுடைய மனதிலே ஆழமாக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மற்ற மதீனாவிலோ மக்காவிலோ நல்ல ஹரத்துக்கு முன்பதாகத்தான் நாங்கள் ஹோட்டல் எடுத்திருக்கிறோம். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாப்பாடோ போக்குவரத்தோ அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தெந்த இதுகள், அதாவது அரபாமினா தெளிவான பிரச்சனை தான் ஒரு பாரிய பிரச்சனை. அதிலே நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். அது தான் பணம் கட்டினாலும் இந்த பிரச்சனை அங்கு வரத்தான் செய்யும். இரண்டாவதாக நமது பயணம் இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்றீங்களா? சரி, பயணத்தை பற்றி அந்த நமது வைப்பார்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால், இதை பற்றிய தெளிவு ஏதாவது உங்களுக்கு உள்ளத்தில் இருந்தால் தாராளமாக இந்த இவருடைய பிரச்சனை பேச்சுக்கு பிறகு நீங்கள் எங்களிடத்திலே கேட்கலாம். நான் அதுக்கான பதில் நாங்கள் சாலத்தோம். இந்த முறை ஹப்சா மூவிஸ்ல கிடைச்ச எங்களுக்கு கவர்மெண்ட் அலோகேட்டட் கோட்டா வந்து 54. 54ல நாங்க 2 குரூப்பா இந்த முறை ஹஜ்ஜுக்கு போறோம். ஸோ அதுல ஒன்று ஒரு லாங் ஹஜ் ஒன்று 29 நாள் ஹஜ், மற்றது 23 நாள். இன்னும் கொஞ்சம் பேர் ஷார்ட் பேக்கேஜும் வைக்கிறோம். அதுல இப்ப வார 23ஆம் தேதி, அதாவது மே 23 எத்திஹாட் ஏர்லைன்ஸ்ல போறாங்க. 25 பேர் போறாங்க. அதுக்கு எல்லாரும் அவசரமா தயாராகிறார்கள். அதுதான் முக்கியம். அந்த அவங்க போறாங்க. இன்னும் 5 days தான் ஆகிடுது. அப்ப அதுல வார வந்து எங்களோட அப்துல் ரஃபீக் மௌலவி ஓனர் வாராங்க, மௌலவி ஷேக் மௌலவி வாராங்க. அவங்களோட தான் நீங்க பயணம் செய்ய போறீங்க. அந்த 25 பேர். அதுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி அடுத்த குரூப் ஆரம்பி. அவங்க வந்து அந்த ஒரு சின்ன சீட் ஏர்லைன் சீட் இஷ்யூவால 2 ஃபிளைட்டுக்கு வராங்க. அதுல ஒன்று எத்திஹாட்ல வராது, 6 பேர் வராங்க. அது வந்து என்னோட இர்ஃபான் மௌலவி வராங்க. அவங்களோட 6 பேர் வருவாங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருவோம். இப்போ எங்களோட டிக்கெட் பிரிண்ட் பண்ணி விசா பிரிண்ட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இன்ஷால்லா அவங்க தருவோம். அதோட பேக்ஸ் அதெல்லாம் தருவோம். நம்ம அதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். எதுவும் டவுட் இருந்தால் கேட்கவும். மற்ற 6 பேர், இன்னும் 6 பேர் எமிரேட்ஸ்ல வருவாங்க.
பொதுவாக இது எல்லாரும் ஃப்ரீக்வெண்ட் இதுதான் ட்ராவல் பண்ணாக்கள் நம்புகிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் அஜ்விசா என்னோட ஸ்டாஃபுக்கு 3 பேருக்கு தான் ஸ்டாஃபுக்கு எல்லாரும் ஒவ்வொரு போராட்டங்கிட்ட ஸ்டாஃப் வந்து கொடுத்தாலும் கஷ்டம். அப்போ அதால அந்த 6 பேர் தனியாக தான் வரும். அதே நேரம் அந்த ஷார்ட் பேக்கேஜ் வாராக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 12 நாள் அங்கே ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க செல்லாக்கள் 11 பேர் வந்து ஸ்ரீலங்கா இல்லை டிரெக்டாக அங்கே வரும், நேராக ஜித்தாக்கு வந்து இறங்குறாங்க. இப்போ அவங்க எல்லாம் தனியாக தான் வரும். என்ன ப்ரொசீஜர்ன்னு சொன்னாங்கன்னா ஏர்போர்ட்ல என்ன ப்ரொசீஜர்ன்னு சொன்னா, நீங்க வந்து அங்கே இப்போ தனியாக வாராக்கள் சொல்றது எந்த வித டென்ஷனும் ஒன்றும் இல்லை. உங்களோட ஒவ்வொரு பாஸ்போர்ட்டும் வந்து பாஸ்போர்ட்ல நீங்க என்ன ஹோட்டலுக்கு போறீங்கன்ற விஷயம் அவ்வளவும் அதுல இருக்குது. நீங்க ஏர்போர்ட்ல இறங்கினது உங்களை ஒரு அவங்க கிட்ட டீம் மட்டும் உங்களை கூட்டிட்டு வருவாங்க பஸ் டெர்மினல். அங்கே வந்ததும் அவங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. பண்ணா தெரியும் நீங்க எந்த ஹோட்டலுக்கு போகக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு அங்கே காட்டிடுவாங்க. உடனே கொண்டு போயிட்டு அவங்களை அந்த பஸ்ல ஏற்றி விடுவாங்க. எந்த வித சிரமமும் அங்கே தடமாக்கணும். இறங்கினது நீங்க டென்ஷனாகும், சின்ன டென்ஷனும் நீக்கும். ஆனா இதை நாங்க சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த டென்ஷன் நீக்காது. எந்த வித கலவலை இது ஒன்றும் இல்லை. அவங்கள கொண்டு போயிட்டு ஏற்றுவாங்க பஸ் நேராக வந்து ஹோட்டலுக்கிட்ட நிற்கும். நாங்கள் அவங்கள ரிசீவ் பண்ணுவோம். அடுத்த விஷயம் சரியா ஏர்போர்ட்ல வச்சு உங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அந்த நேரம் இன்னொரு டென்ஷன் வரும், அதே பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட் வந்து அந்த முகல்லையும் எடுத்துக்கொள்வது அவங்க அதை கையில தான் வச்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு தர மாட்டாங்க. நீங்க எப்ப ரிட்டர்ன் வரும் அந்த பிளைட் டீட்டெயில் எல்லாம் அவங்களோட இதுல சிஸ்டத்துல வைக்கும். நீங்க எப்ப வர டீட்டெயில இருந்து நாங்க கொடுத்துக்கிறோம், டைம்ல இருந்து எல்லாம் கொடுத்துக்கிறோம். அப்ப அவங்க அங்கே கிளியர் பண்ணி அவங்களை பஸ்ல வச்சுதான் அவங்களுக்கு பாஸ்போர்ட்டை தருவாங்க. அப்படியே சப்போஸ் நீங்க வந்து டாக்ஸில ரிட்டர்ன் வர ஆக்கலாம் இருந்தா நாங்க ராஜா போயிட்டு முதல்ல போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தருவாங்க. அந்த விஷயமே நாங்க செஞ்சு தருவோம். எங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் நீங்க அவங்களோட எந்த ஃபிளைட்ல நீங்க போறீங்க நான் அவ்வளோ டீட்டெயில் இருக்கிறதால நாங்க அந்த இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தருவோம். பஸ்ல போற ஆட்களுக்கு பஸ்ல வச்சுதான் அவங்க பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் தருவாங்க. அதனால நீங்க சும்மா பெனிக்காவானம் அப்படியே பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்களே இல்லாம ஆக்கிடுவாங்களா அதெல்லாம் இல்லை. அவங்க எல்லாம் அதை சேஃபா செய்வாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்க ஒரு ஐடி கார்டு தருவோம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி. அதே நேரம் மூவல்லிம் அங்க அதாவது அங்குள்ள டென்ட்டுக்கு உரிமையாளர் அவங்க ஒரு ஐடி கார்டும் தருவாங்க. இந்த 2 ஐடி கார்டும் இல்லாம தயவு செஞ்சு வெளியில போவாங்க. நான் போன முறை சந்திச்ச ஒரு பிரச்சனை, ஒருத்தர் போனது 2 நாளைக்கு பிறகுதான் வந்தார் டென்ட்டுக்கு. எங்கெங்கயோ எல்லாம் சாப்பிட்டு சீனி பேஷண்ட் டெப்லெட்டும் இல்லாம 2 நாள். அவருக்கு எங்களை கண்டாக்ட் பண்ண வழி இல்லை, அவருக்கு எங்களை கண்டாக்ட் 2 முறையும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த ஐடி கார்டு இல்லாம வெளியில போய்க்கிறவானா. ஏன்னா ஐடி கார்டோட போனா நீங்க மிஸ் ஆனா அங்க சுத்தி போலீஸால தான் அடிப்பாங்க. எல்லாம் ஐடி கார்டை காட்டுனா உடனே கால் அடிப்பாங்க. அது எங்களோட நம்பர் எல்லாம் இருக்கு. சொல்லுவாங்க இந்த இடம் வாங்க, நாங்க வந்து அழகான முறையில் உங்களை ரிசீவ் பண்ணிக்கணும்னு வரையும். நீங்க அந்த ஒரு வீட்டுக்கோ இல்லாட்டி எனக்கு தெரியும் தானேன்னு சொல்லி தெரியும் தானேன்னு தான் நினைப்பீங்க. அங்கே போய் எங்கடா இருப்பீங்கன்னு யோசிக்கிறா போது அந்த அந்த கிரௌட்ல இதெல்லாம் மிஸ் ஆயிருவீங்க. அதனால தயவு செஞ்சு ஐடி கார்டு இல்லாம வெளியே போவாங்கன்னா. ஏன்னா அவங்களால போன முறை அந்த மிஸ் ஆனதால ஒரு கிட்டத்தட்ட 10 ஹாஜிமார் தேடினேன் நான். அவங்களோட அமல்களை முடித்து கடைசியில் அவரை தேடினது. அந்த இதுக்கு வரதுக்காக நாங்க ஐடி கார்டோடய வெளியில போறது போவோம். மற்றது கம்யூனிகேஷன் வந்து இப்ப இறங்கினதும் உங்களுக்கு கட்டாயம் டேட்டா தேவை. போனும் கோலோன் எடுக்கிறேன்டா கோலோன் தேவை. அங்கே அந்த சின்ன பிரச்சனைகள் வாரு. அப்ப இங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில 2 ஆட்கள் ரோமிங் கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் நல்ல பேக்கேஜ் ஒன்று தராங்க. ஹச்சில் ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அந்த அவங்க வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து பயாமொழி பேசுவாங்க. அதை பத்தி டயலாக்லேயே மீக்குது. ஒரு $10 $12 போட்டா ஒரு பேக்கேஜ் ஒன்று வருது. அப்படி இல்லாட்டி அங்க நாங்க இறங்கினதும் சிம் எடுக்கிறதுக்கான ஹோட்டல்ஸ்லேயே கீழே இருக்குது சிம்மல் எடுத்துக்கொள்ளு. அப்படியும் இல்லாம அந்த பிளக்ஷிப் போன்கள் பாய்க்கிற ஐபோன் மாதிரி கொஞ்சம் ஹெட்போன் பாய்க்கிறாங்களுக்கு சிம் ஒன்று எடுத்துக்கொள்ளும் நீங்க போறதுக்கு முதல்ல. ஆனா அது வந்து எடுக்கிறேன்னா சவுதியில யாரும் சரி ஐடி இருக்கணும். அப்ப யார் சரி உங்களுக்கு சவுதியில தெரிஞ்சாக்கள் யார் சரி அவங்களோட ஐடி கார்டு ஒன்று ஐடி நம்பர் ஒன்று உங்களுக்கு இங்க இருந்து அந்த ஐடி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி சிம் ப்ரொஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கொண்டா நீங்க அங்கே போய் இறங்கினதும் போன்ல ஆக்டிவேட் ஆகும். இது அந்த ஐபோன் கொஞ்சம் பிளக்ஷிப் சாம்சங் பிளக்ஷிப் போன்களுக்கு மட்டும்தான் இது அந்த ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி அங்கே இறங்கினதும் நீங்க வந்து அந்த கட்டாயம் அந்த சிம் ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கான வழி கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரோமிங்கை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கொண்டும் போயிடும்.
மற்றவங்களோட ஏடிஎம் கார்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்து இங்கே சில பேங்க்ஸ் வந்து அங்கே கார்டை போட்டால் வேலை செய்யாது. அவங்களோட பேங்க்ல இங்கே அப்ரூவல் ஒன்று எடுக்கணும், வெளியில் அவங்களோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த டெபிட் கார்டை பேங்க்ல சொல்லி போகிறதுக்கு போது ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க, அங்கே யூஸ் பண்ணுங்க, இதில் யூஸ் பண்ணுங்க. மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு ஃபேஸ் பண்ண உம்ரா நேரம் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், உம்ரா சரி பரவாயில்ல ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு, சின்ன அமௌண்ட். இது வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக நியர்ந்து வச்சு பெரிய அமௌண்ட் வந்து கட்டிட்டு போகிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்ன நடந்தது, இவங்க எல்லாம் முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டதும் அவருக்கு ஒரு கேஸ் ஒன்று, சிவில் கேஸ் ஒன்று, சிவில் கேஸ் ஒன்று கோர்ட்ல 10 வருஷத்துக்கு முந்தின கேஸ் ஒன்று. அப்ப அதால அவருக்கு பேன் ஒன்று முடிஞ்சிச்சு, டிராவல் பேன் ஒன்று, அவங்க உடல்ல போறது உம்ரால நடந்த விஷயம். அப்ப கடைசியில வீட்டுக்கு வேண்டாம் திரும்பி. ஆனா ஹஜ்ஜில நடக்கப்படாதுங்க. தயவு செஞ்சு இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது டிராவல் பேன் ஒன்று இருந்தா, கோர்ட்ல கேஸ்ல டிராவல் பேன் ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும். அது சில நேரம் இப்ப அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சினாலும் பேன் எடுத்திக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணி உங்களோட வழக்கு நடந்த கோர்ட்ஸ்ல செக் பண்ணி அப்படி இருந்தால் அந்த பேனை அவங்க இது பண்ணி தருவாங்க, ஏர்போர்ட்ல சப்மிட் பண்றது. அப்படி யாரும் சரி இருந்தா அந்த விஷயத்த செஞ்சு கொள்ளுங்க. இல்லாட்டி கடைசி நிமிஷம் சும்மா அது வந்து அவங்களோட இந்த ஹஜ்ஜி வந்து இங்கே நிக்கிற வழியா ஏற்படுத்து. அதாவது நல்லா கழிஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. மற்றது ஆல்மோஸ்ட் என்ன முக்கியமான விஷயங்கள் அதை கவர் பண்ணினேன். டிக்கெட்டில் வந்து நாங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணி தந்திருக்கிறோம். ஸோ அந்த இந்த 5 நாளில் போகிறாங்க 25 பேர் வந்து ஒரே ஃப்ளைட்டில் தான் போவாங்க. ஆகிய போராக்கள் மட்டும் 2 ஃப்ளைட்டுக்கு உடஞ்சி போகிறாங்க. அதில் அங்கே இறங்கினதும் ரிசீவ் பண்ணி நீங்கள் கிளாக் டவர் தான் வரணும் இன்ஷால்லா. ஸோ எல்லாரும் கிளாக் டவர் தான் வர, அந்த ஷோர்ட் பேக்கேஜில் வாராக்கள் மட்டும் எங்களோட அந்த அபீசியா ஹோட்டலுக்கு வந்து ஜாயின் பண்ணி கொள்வாங்க எங்களுக்கு விஷயம். ஓகே, இதுதான் எங்களோட சொல்லி கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயங்கள். இன்னொன்று நாங்கள் வந்து அந்த இது மினா முடிஞ்சு நாங்கள் அரஃபா போயிட்டு அரஃபால இருந்து நாங்கள் வந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். முஸ்தலிஃபால இருந்து நாங்கள் ஜம்ராத்துக்கு கல்லடிக்க போகிற நேரம் நடந்து தான் போகணும். அதில் வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை போகிறதுக்கு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நடந்து தான் போக வேண்டியது. சரி வீல் சேர் இருந்தால் வீல் சேரில் யார் தள்ளி வந்து அப்படி போகிறதுக்கு வரைக்கும், மற்றபடி எந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, அது நீங்கள் நடந்தே தான் போகணும். 8 கிலோமீட்டர்ஸ் மட்டும் வரும். ஸோ அது வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக ஆட்கள் மிஸ் ஆகிடப்படாது, இது மாதிரி 2 கொடி தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி சின்ன ஒரு போர்டு கட்டிக் கொள்வாங்க ஆண்கள். அவங்களுக்கு அப்படி கட்டையில உண்டா அப்படியே வெளியே போய் உங்களை வெளியெல்லாம் முடிச்சுட்டு மேலே பள்ளியில போய் அவனுக்குள்ள ஏகராம் கொடுப்போம் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வீட்டுல இருந்து ஏகராம் கொடுப்போம் நினைச்சீங்க வந்தீங்கன்னா அப்படியே செஞ்சுட்டு ரூம்ல வந்து மாற்றிக்கொள்ளலாம். அது ஒன்று. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், அமல் என்ற அடிப்படையில வந்து இந்த குர்ஆன் ஓதக்கூடிய விஷயம் நான் சொல்ல மறந்து, மற்ற அமல்கள்லாம் நான் உங்களுக்கு அங்க வச்சு வழிகாட்டுவேன். இந்த குர்ஆனை பொறுத்தவரை வந்து குறிப்பா நாங்க நாடு திரும்புறதுக்கு இடையில, நீங்க ஹஜ்ஜுக்கு என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் ஆகிறீங்களோ அண்டையில இருந்து திரும்புறதுக்கு இடையில ஒரு 2 குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகம் இருக்கும். அதை நாங்க வழிகாட்டுவோம். எப்படின்னு சொன்னால், நீங்க பிளைட்ல ஏறி உட்காருவீங்க. ஸ்ரீலங்கால பிளைட்ல ஏறி உட்காந்தா நீங்க வந்து உங்களோட போன்ல சரி அல்லது ஒரு சின்ன குர்ஆன் கையில வச்சுக்கொள்ளுது. பிளைட்ல பறக்கும் பொழுது நீங்க ஒரு அந்த நாட்டுல போய் நீங்க எந்த நாட்டில் இறங்குறீங்களோ அந்த நாட்டை இறங்குறதுக்குள்ள 2 ஜுஸு 3 ஜுஸு ஓதக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த குர்ஆனுடைய வேகம் இருக்கணும். நீ உங்களுக்கு உள்ளத்துல ஆசை வரணும், வானத்துல மேல பறக்கிற நேரத்துலயும் நல்லா எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த சின்ன அந்த டிவியை நோண்டிக்கிட்டு நிறைய பேர் நாங்க பார்ப்போம். இஹ்ராமோட வருவாங்க, நல்ல நியத்தோட தான் வருவாங்க.
கொஞ்சத்துல அப்படியே ஒரு ஆள் டிவியை திறப்பாரு, இன்னொரு ஆள் அப்படியே திறந்து அப்படியே ஒவ்வொரு படத்தை பார்ப்பாங்க, கார்ட்டூனை பார்ப்பாங்க, விளையாட்டை பார்ப்பாங்க, அப்படிதான் போயிட்டே இருக்கும். எங்களுடைய டோட்டல் நாட்டு வார வரைக்கும் அமல் ரீதியான செயல்பாடு தான் இருக்கணும். அதனால நீங்க வந்து கையில சின்ன குரான் வச்சுக்கொள்ளுங்க, அது போன்ல. இப்ப இங்க ஸ்ரீலங்கா நீங்க ஓத ஆரம்பிச்சீங்கன்னா நாட்டுக்கு திரும்பதுக்கு இடையில ஒரு வேகம் இருக்கணும். 2 முழு குரான் ஓதி முடிக்கணும். அந்த வழிகாட்டை நாங்க அங்க வச்சு உங்களுக்கு காட்டுவோம். அப்படி அங்க வந்துட்டீங்கன்னா குரான் முடிச்சதுக்கு பிறகு உங்களோட உட்காந்து நாங்க பேசுவோம். எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எப்படி எல்லாம் நீங்க வேகமா குரான் ஓதும் என்ற வழிகாட்டில உங்களுக்கு இன்ஷால்லா நாங்க தருவோம். அப்ப முக்கியமா இஹ்ராம் ஆடை இங்கிருந்து அணிஞ்சிட்டு வந்துருங்க. இஹ்ராம் ஆண்கள் இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னால நீங்க நல்லா மேல வாசன திரவியங்களை பூசிக்கொள்ளும். இஹ்ராம் ஆடை அணிஞ்சு நியத்து வச்சதுக்கு பிறகு வாசன திரவியங்களை துடையலாம். ஆனா நபியும் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னால நல்ல மிஸ்க் போன்ற அந்த அத்தர்கள் என்ன செய்வாங்கன்னா நபியவங்க மேல பூசி விடுவாங்க. அதுக்கு மேல நபியவங்க இஹ்ராம் ஆடை அணிஞ்சு கொள்வாங்க. இஹ்ராம் ஆடை அணிஞ்சதுக்கு பிறகு வாசன திரவியங்களை தொடக்கூடாது, ஹராம். அந்த அடிப்படையில் நீங்க மனம் பூசா இருந்தா நேரத்தோட பூசிக்கிட்டு இஹ்ராம் ஆடை அணிங்க. நியத்து வச்சதுக்கு பிறகு என்ன செய்யலாது, வாசன திரவியங்களை தொடையலாம். உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தருவாங்க இன்ஷா அல்லாஹ். மற்ற அந்த கோர்ட் விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு போக இயலாம நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படி ஏதாவது தடைப்பட்டா நாங்க ஆல்ரெடி இந்த விசாக்கு அந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு உங்களோட தந்தையில 90% 85% அந்த பேமெண்ட் தான். ஸோ அந்த பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதோட டிக்கெட்டும் இதுல எந்த ரிஃபண்டும் நீக்காது. ஸோ அதை கொஞ்சம் கவனம் எடுத்து இது பண்ணிக்கொள்ளுங்க. சொன்னா எங்களால் வந்து செய்யலாம். எனக்கு 2 தடவை நடந்துச்சு. உங்களால 2 முறை நடந்துச்சு. 2 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டான் பாவம். அவங்களுக்கு தெரியல. பார்த்தா அதை கிளியர் பண்ணி வாரத்துக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம். முடிஞ்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கணும். பேசலுமா? யாராவது ஜூம்ல கனெக்ட் பண்ணிக்கிறவங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தா அவங்களை அன்மியூட் பண்ணி கேட்கணும் நிமிஷம். ஓகே. எனக்கு ஒரு டவுட் உண்டு. என்னன்னா, நான் ஃபஸ்ஹான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த மினாவுடைய 5 நாள்ல இந்த இஹ்ராம உடுத்துக்கொண்டு தலையை மூடினண்டா ஒரு பெனால்டி மாதிரி படுதுன்னு தானே அந்த. அப்ப ஸோ டாய்லெட்டுக்கு போறண்டா எப்படி எப்படி செஞ்சு கொள்ளையிலும் அந்த அதை கொஞ்சம் சொல்லிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். தலையை மூடிக்கொண்டு போறதுன்ற விஷயங்கள் இதுதானே. அவன் என்ன கேட்கிறாங்க என்றால், நான் ஹஜ்ஜுடைய பீரியட்ல வந்து நாங்க ஆண்கள் தலையை திறந்தானே இருக்கணும். இப்ப டொய்லெட் போகும்போது தலையை மூடித்தானே டொய்லெட்டுக்கு போகணும். அப்ப நாங்க எப்படி நடந்து கொள்றது என்ற அடிப்படையில் தான் சகோதரவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஜிசாக்குமுல்லா. அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் நபியவங்க தெளிவா சொல்லி தந்துட்டாங்க. உம்ராவா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட நாள்ல வந்து ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. அப்ப நாங்க டொய்லெட்டுக்கு போனாலும் சரி, அதை தொழுதாலும் சரி தலையை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது என்பதைத்தான் நபி அவங்க அந்த ஹஜ்ஜில் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. ஆகவே அங்க டொய்லெட்டுல போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் 2 நாள் தான். நான் சொன்ன மாதிரி 2 நாள் தான். பிற 8 பிற 9 இந்த பிற 10 அன்றைக்கு நாங்க எல்லாம் கிளியர் ஆயிடும். அதாவது ஜம்ராவுக்கு கல்லெறிஞ்சு குர்பான் கொடுத்துட்டாலே இஹ்ராம கலைஞ்சிடலாம். இப்போ மற்ற 3 நாள் சாதாரண ஆடை. அப்ப நீங்க என்ன செய்யலாம், விரும்பினா தொப்பி போட்டுக் கொள்ளலாம், விரும்பினாட்டி தொப்பி இல்லாம இருந்து கொள்ளலாம். அந்த 2 நாள் வந்து அந்த சட்டங்களை பேடி நடந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில அந்த 2 நாள் மட்டும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்க டொய்லெட் போற நேரத்துல தலையை மறைக்க தேவை. பொதுவாக அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு அதை மூலையை நினைவுபடுத்துறாங்க என்றால், வலிமையாக வந்து ஒரு கருத்து ஒன்று இருக்குது, டொய்லெட்டுக்கு போனா தொப்பி போட்டுத்தான் போகணும் என்ற அடிப்படையில ஒரு கருத்து இருப்பதன் காரணமாகத்தான் அந்த சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் மார்க்கத்துல அப்படி அல்ல. மார்க்கத்துல டொய்லெட்டுக்குள்ள போற நேரத்துல தலையை மறைச்சுத்தான் போகணும் என்று அல்ல, அந்த ஒழுங்குமுறையில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு டொய்லெட்டுக்குள்ள போகக்கூடிய ஒழுங்குமுறையில வலது காலம் முன்னு வச்சு போகணும், இப்படி இருக்குன்னு ஒரு சில ஒழுங்குமுறையில கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில சகோதரர் அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க. மார்க்கத்தின் அடிப்படையில அது ஹஜ்ஜுடைய காலமாக இருந்தாலும் சரி, ஹஜ் இல்லாத காலமாக இருந்தாலும் சரி, தலையை மறைச்சுத்தான் போகணும் என்பது கிடையாது. அது மார்க்கத்துல அது நபியர்களுடைய வழிகாட்டல். ஜஸாக்குமுல்லாஹ். வேற யார் இங்க அதாவது உங்களுக்கு இப்ப அபுதாபி வந்து நீங்க வாரண்டா 3 ஹவர் இருக்குன்னு சொன்னால் தாராளமா என்ன செய்யலாம், உங்களுக்கு அங்க வச்சு இஹ்ராம் கட்டலாம். பொதுவாக எல்லா, அதாவது இப்ப நாங்க போறதுல அரபு நாடோட டச் பண்ணி தானே போறோம். எங்களுக்கு எல்லா வசதி பள்ளி இருக்குது. ஆனால் அந்த டைமை நாங்க மிஸ் ஆகக்கூடாது.
சில நேரங்கள்ல எங்களுக்கு வந்து லேசு நினைச்சிட்டு போவோம், சில நேரம் அதிலே நடந்து நடந்து அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு சில நேரம் முன்ன பின் ஆயிரும். உங்களுக்கு உறுதியா இருக்குது அந்த 3 ஹவர்ல எனக்கு மாத்த இயலும்னு சொன்னால் ஓகே, நீங்க செஞ்சு போடலாம். அப்படி இல்லை எனக்கு சில நேரம் சிரமம் ஆயும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல சந்திப்பு செய்யலாம், மாத்திக்கொள்ளலாம். ஏண்டவங்க அபுதாபி ஏர்போர்ட்ல பிரச்சனை இல்லை. மொழியை சொல்றாங்க அபுதாபி 3 ஹவர் இருக்கிறதுனால தேவைப்பட்டவங்க கட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏண்டவங்க 7,000 நேரங்கள்ல இங்க கட்டி கொண்டு வர வசதினா கட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 3 ஹவர்ஸ் டைம் இருக்கு உங்களுக்கு, நல்லா கட்டி அபுதாபியில இருந்தாலும் அபுதாபியில ஒரு இல்ல அது ஈஸியா இல்ல. நாம சொன்ன ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்ல ஹோட்டல் ஒன்று எங்க சாரி சித்தின்னு சொல்லி நாங்க ஈஸியா போவோம். அறத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டரா 4 கிலோமீட்டர்ல இருக்கிற ஹோட்டல்ல தான் தங்குறோம். நீங்க மதியனால இருந்து அந்த நேரம் 23ஆம் தேதி போறாக்கள் கிளாக் டவர்ல 9 நாள் இருப்பீங்க இருந்துட்டு அதான் பஸ்ல தான் பஸ் ரிட்டர்ன் தான் அந்த சாரி சித்தின் அதித்யாவுக்கு பதிலா நாங்க கொடுக்குற ஹோட்டல்ல வந்து தங்குவோம். நாங்க 4 நாள் தங்குவோம். தங்கிட்டு தான் மீனா டென்டே போவோம். அதே நேரம் நீங்க அந்த 23 இந்த 2ஆம் தேதி வாரம் குரூப்பிக்கிறாங்களே அவங்க கிளாக் டவர் முடிச்சுட்டு அவங்களும் அதே ஹோட்டல்ல இருந்து தான் வருவாங்க. எப்படி சரி அந்த ஹோட்டல்ல நாங்க 54 பேரும் அப்படி ஹஜ் எந்த ஏர்போர்ட் 2 நாள் எடுக்கும் ஓபன் பண்ணுறோம். அப்ப நாங்க ஹஜ் முடிச்சு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அங்கே ரிட்டர்ன் ஆவாங்க, மதினா போறாங்க, அங்கே மைனா போவோம். இல்ல நீங்க அங்க போயிட்டதும் அவங்கள கூட்டு போய் உம்ரா செய்யணும். நீங்க வார 6 பேரையும் எங்க மௌலவை கூட்டிட்டு போய் உம்ரா செய்ய வைப்பாங்க. ஹோட்டலுக்கு வந்ததும் பஸ் சரியா ஹோட்டலுக்கு வந்து இறங்கி அவங்களோட பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு மௌலவை கூட்டு போய் உம்ரா செய்ய வைப்போம். யார் ஒருத்தர் வந்தாலும் கூட்டிட்டு போய் உம்ரா செய்ய வைப்போம். ஆன்லைன்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதா? அப்ப எல்லாம் நாங்க இன்ஷால்லா லுஹரை தொழுதுட்டு லஞ்ச் ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் ஹஜ்ல இருந்து வந்துக்கிறாங்க, அவங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்க அந்த ரோமிங் விஷயமா. அவரை கொஞ்சம் கேட்டுட்டு நாங்க இன்ஷால்லா முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்வர்களே. இதுல வந்து ஹஜ் கம்பெனி தெரியுமா, எட்ஸலாட் ஸ்ரீலங்காவை ஹஜ் வாங்கிக்கிறாங்க. ஹஜ் ரொம்ப சைனா கம்பெனி வந்து கம்பெனி 50 தாண்டி மொபைல் மற்றும் ஷிப்பிங் எல்லாம் செய்யறாங்க. ஒரு ரோமிங் பேக்கேஜ் 30 நாளைக்கு மேக்ஸிமம் பாதிக்கலாம். 30 GB கிடைக்கும். அப்ப அதுல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்றாங்க சவுத் டெலிகாம் STC. அவங்க பயப்படுது சவுத்ல கவர்மெண்ட் டெலிகாம் ப்ரொவைடர் தான் ப்ரொவைட் பண்றாங்க. 99.9% கவரேஜ். அப்ப மொபைல் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இது வந்து தெரியுமா சவுத்ல தான் கிடைக்கும். அப்ப அதனால வந்து நல்ல கவரேஜ் கிடைக்கும். அடுத்தது வாட்ஸ்அப் வந்து VPN போர்ட் தேவையில்ல, ஒரு டிரெக்டா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளிநாட்டு தேடி போற ரோமிங் பேக்கேஜ் இருக்கு, சவுத்ல VPN தேவையில்லை, சவுத் நம்பருக்கு தான் VPN தேவை. அப்ப வாட்ஸ்அப் டிரெக்டா உங்களுக்கு பேசலாம். அப்புறம் 30 GB கிடைக்கும். வாட்ஸ்அப் தாராளமா போதும் உங்களுக்கு, வீடியோ கால் பண்ணிக்கலாம். அது என்ன நார்மல் கால் அடிக்கிறதுக்கு அவுட் கோயிங் வந்து அவுட் கோயிங் டயலாக் அடுத்த நம்பர் சவுதி நம்பர் இருக்கிறது. அப்ப சீப் பிளேஸ் தான் இருக்கு. அதுக்கு வந்து நான் இப்ப டிபாசிட் எடுக்கிறோம் 1000 ரூபாய், அதுல இந்த மட்டும் கழிஞ்சு போயிடும். உங்களுக்கு தாராளமான பேக்கேஜ் வந்து சவுத்துக்கு போனா 60,000 15 GB கிடைக்கும். இது வந்து 63 ரியாலுக்கு 30 GB கிடைக்கும். இங்க டயலாக் எடுத்து போனா 15,000 ரூபாய் 50 GB கிடைக்கும். இது 30 GB கிடைச்சு 5,300 ரூபாய். நல்ல ரூபாயானது உச்சோக்கிட்ட குறையும். இந்த அவுட் கோயிங் இன்கமிங் எப்படி? அவுட் கோயிங் வந்து ஹஜ் வாட்ச் 10 ரூபா, அங்க ரோமிங்னா பரவாயில்ல. ஹஜ் டு அதர் நம்பர்ஸ் இருக்கு 30 ரூபா, சவுதி நம்பருக்கு 25. அங்கேயும் சவுதி நம்பர் இருக்கு, இங்க கிடைக்க 30. இன்கமிங் எடுக்கிறவங்க சார்ஜ் ஆகும். இங்க எடுத்துன்னு சொன்னா 75 ருபீஸ் போகும். அது கட் பண்ணி நாங்க எடுத்தோம். ஜாஸ்தி சீலாக்கால் எடுத்தால் நாங்க போன கட் பண்ணி நாங்க எடுப்போம். நாங்க எடுக்கிற பெஸ்ட் நீங்க வந்து இங்க ஒருத்தருக்கு அச்சு கொடுத்துட்டு போவோம். இந்த அச்சு நம்பருக்கு நாங்க எடுத்தா மிச்சம் பெஸ்ட்.
அங்கீன ரோமிங் உள்ள ஹச்சாச்சு கவர்மெண்ட் எடுத்தாலும் 10 ரூபா. 2 பேர் ரோமிங் வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. போறதுக்கு 10 ரூபா. வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணவே வச்சிரு. 10 ரூபா. அதெல்லாம் உங்களுக்கு ரெடிகுலரான சிம் ஒன்று இது. ஓ அப்போ இன்றைக்கு இப்ப போறீங்க அவனுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முந்தி 5000 முன்னா ரோமி ஆக்டிவேட் பண்ணலாம். இன்றைக்கு சிம்ம வாங்கிக்கொள்ளலாம். முதல்ல 1000 ரூபீஸ் இனிஷியல் போட்டு பேக்கேஜ் கிடைக்கும். ஸ்ரீலங்காவை பாதிக்கணும். அதுமே மிச்சமா உங்களுக்கு அங்க போக 1000 ரூபாய் டிபாசிட் உங்களுக்கு கால் பேசுறது கிடைக்கும். 10 ரூபாய்க்கு போறது எல்லாம் 5000 முன்னா ஃபுல்லாவே டிபிக்கு போகும். மாஷா அல்லாஹ் வர்ட் ஆகும் இன்ஷாஅல்லாஹ். உங்களோட நம்பரை தாங்க. ஓ குரூப்ல போட்டு ஓ இப்ப நான் குழந்தைக்கிறோம். நாங்க அடுத்த போது நிக்கிறோம். சொல்லிட்டு முடியப்ப நாங்க வந்துடும். பண்ண ஓகே வேண்டாம். ஓகே தேவையில்லை. தேவையானாக்க எடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஓ இன்ஷாஅல்லாஹ் ஆயிடுது. ஓ அதுக்கு லெட்டர் போஸ்ட் பெய்ட் ஆயிடும். ஓ அது கொஞ்சம் நிக்குது. போஸ்ட் பெய்ட். ஓ ஓகே நான் நம்பர் குரூப்ல போடுறோம். அடுத்தது இந்த வேக்சின் அடிக்கிறதுக்கு யாரும் ஏற்பாடுங்களா? லாஸ்ட் டே லட்சுக்கு போற டாக்டர் வந்திருக்கிறாரு. அவரோட பேசி செஞ்ச விஷயம் ஒரு 90 நிமிஷம் அந்த ஆன்லைன்ல இருக்கிறாங்களும் இதெல்லாம் இன்ஷால்லா ஏதும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்னோட நம்பர் தெரியும் உங்களுக்கு. இன்ஷால்லா அதுக்கு மெசேஜ் வந்து தாங்க. குரூப்லயுமே உங்களுக்கு இன்ஷால்லா குரூப்ல வந்து எட்மின் மட்டும் தான் இப்ப ஆக்சஸ் கொடுத்தீங்க. இன்ஷால்லா நாங்க இங்க போகல நாங்க அதை எல்லாருக்கும் மெசேஜ் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும்.